Mind-blowing velour. வணக்கம் அண்ணா. பல்வேறு பணிகளுக்கு இடையே எங்கள் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் PK கிருஷ்ணராஜ் வானவராயர், கல்வியாளர், கோயம்புத்தூர் அவர்களை அனைவரின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஐயா. அறக்கட்டளையின் அறங்காவலர்கள், தமிழ்த்தாயின் தவ புதல்வர் திரு பதுமனார் அவர்களே, கண்ணும் கருத்துமாக செயல்படும் செயலாளர் லட்சுமணன் அவர்களே, லட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருளாளர் திரு சௌரிலால் ஜெயின் அவர்களே, கலைமகள் அருள் பெற்ற கைசர் அகமது அவர்களே, பாசத்துடன் பழகும் KM தேவராஜ் அவர்களே, இனிய முகத்துடன் இருக்கும் KMG ராஜேந்திரன் அவர்களே, அமைதி காக்கும் பாஸ்கரன் அவர்களே, மற்றவர்களை பாராட்டி மகிழும் பண்புள்ளம் கொண்ட திரு பாலாஜி லோகநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய முனைவர் பேரா ரத்ன நடராஜன் அவர்களே, கொடைவள்ளல் ருக்ஜி K ராஜேஷ்குமார் அவர்களே, நிதிக்குழு உறுப்பினர்கள் ஒருவரான டார்லிங் வெங்கடசுப்பு அவர்களே, சிறந்த மருத்துவர் புன்னகை அரசி டாக்டர் நர்மதா அவர்களே, சாந்த சொரூபியான அவர்கள் வரல அஞ்சு சக்திவேல் அவர்களே, ஆலோசனை குழு நிதிக்குழு உறுப்பினர்களே, அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஆர்வமுடன் உதவித்தொகை பெற வந்திருக்கும் மாணவ மாணவி கண்மணிகளே, அவர்களின் பெற்றோர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, VIT அனைத்து உறுப்பினர்களே, தன்னலம் கருதாமல் சிறப்பாக பணியாற்றும் அறக்கட்டளையின் பணியாளர்களின் தலைவர் அன்பு தம்பி சுந்தரராஜ் உள்ளிட்ட அனைவரையும், கடமையில் கண்ணாக இருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களையும், ஊடக நண்பர்கள், ஒளி புகைப்படக்காரர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். மாணவ மாணவிகளே, மாதா பிதா குரு தெய்வம், இதை மறவாதீர்கள். ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வி 7 பிறவிக்கும் பின்தொடரும் என வள்ளுவர் கூறியுள்ளார். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று அவை பிராட்டியார் கூறியுள்ளார். ஆகவே கல்வித்தான் உலகில் சிறந்தது. நீங்கள் மேலும் மேலும் உயர்கல்வி பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்று தெரிவித்துக் கொள்கின்றேன். என்று பெருதூக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்று வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் அனைவரையும் மனமகிழ்ந்து வாழ்த்துகின்றேன். குறையுள்ளவன் மனிதன், குறையில்லாதவன் இறைவன் ஒருவனே. ஆகவே என் வரவேற்புரையில் ஏதேனும் குற்றம் குறை இருப்பினும் பொறுத்தருக என்று கூறுகின்றேன். அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என்று அனைவரும் வாழ்க வள வேண்டும் என்று கூறி மீண்டும் மீண்டும் வருக வருக என்று அன்போடு இதயம் கனிந்து தலைவணங்கி வரவேற்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி நன்றி. அன்புடன் மயிலாம்பிகை குமரகுரு, அறங்காவலர்களில் ஒருவர். அம்மா மயிலாம்பிகை அவர்களுக்கு உளங்கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை அறப்பணியினை புரிந்து கொள்ளவும் சிந்திக்கவுமான ஏற்பாட்டில் ஒரு சிறு ஆவணப்படம் அவையோர் பார்வைக்கு. பேர் கோபி, என்னுடைய பிள்ளைங்க 3 பேர். அதில் கடைசி பையன் ஜி நிதிஷ், அவன் ஆற்காடு GVSB ஸ்கூலில் +2 முடித்து வித்தரிச்சுட்ருக்கான். அது அனைவருக்கும் உயர்கல்வி திட்டத்தில் அப்ளிகேஷன் வாங்கி நான் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ஸ்காலர்ஷிப்பும் மூலயமா வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணி எனக்கு இந்த 4 வருஷமாக ஸ்காலர்ஷிப்புக்கு உதவி பண்ணியிருந்தாங்க.
எனக்கு பிள்ளைங்க படிப்புக்கு எனக்கு அந்த உதவித்தொகை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என் பொண்ணு +2 முடிச்சுட்டா. நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டோம். வீட்டால் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இப்போ 4 வருஷமாக ஸ்காலர்ஷிப் கொடுத்துனுக்குறாங்க. இப்போ உயர்கல்வி எல்லாருக்கும் நன்றி. எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டாங்க. எங்கள் பெரிய பொண்ணிங்கோ +2 முடிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங் சேர்த்தேன். அறக்கட்டளை அரங்கம் அப்ளிகேஷன் போட்டேன். அவங்க வெரிஃபிகேஷனுக்கு வந்தாங்க. வீட்டெல்லாம் பார்த்துட்டு 3 வருஷமாக ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. சின்ன பொண்ணையும் சேர்த்துருக்கேன் அன்சரியம் காலேஜில். பிகாம் 2nd இயர் படிக்கிறா. இந்த உதவி எனக்கு ரொம்ப பெருசாக உதவுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யூஹெச்டி ட்ரஸ்ட்டில் நான் வெரிஃபிகேஷனுக்காக போனேன். செலக்ட் ஆகிட்டு என்னோட 3 இயர்ஸ் ஸ்காலர்ஷிப் வாங்கினேன். இப்போ ஃபைனல் இயர் ஸ்காலர்ஷிப் வாங்க போகிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்ப எனக்கு யூஹெச்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யூஹெச்டி இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியல. After completing my HSLC, I applied for a scholarship in UHET. They called me for one-on-one interview and visited our home for verification, and now I am receiving a scholarship amount for last 4 years. நான் வந்து பள்ளியில் தான் வந்து ஸ்கூல் முடித்தேன். அந்த ஸ்கூல் டைமில் தான் வந்து யூஹெச்டிலேருந்து மெம்பர்ஸ்லாம் வந்து இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணோம். அந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க எங்களுக்கு வந்து கூப்பிட்டு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. ஸ்காலர்ஷிப் நான் ஃபஸ்ட்லேருந்து ஃபைனல் இயர் வரையும் வாங்கிட்டேன். இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் வாங்கி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்து எல்லாருக்கும், எல்லா டோனர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. அந்த யூஹெச்டி மெம்பர்ஸ்க்கு வந்து ரொம்பவே தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த நியூஸ் பேப்பரை தான் பார்த்தேன் இந்த ட்ரஸ்ட்டு பற்றி. அப்புறமா அதுக்கான ப்ரொசீஜர்லாம் வந்து விஐடியில் பண்ணாங்க. அங்கே போயிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பண்ணாங்க. ஃபார்ம்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைக்குமான்னு கூட நாங்கள் டவுட் இருந்துச்சு எங்களுக்கு. அப்புறமா அவங்க வந்து விசிட் பண்ணாங்க. அது மூலிமா எங்களுக்கு கிடைக்கும்னு கன்ஃபார்ம் ஆச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் ஒரு மனசு வேணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கெரியரில் வந்து ஒரு பேக் போன்னா இது இந்த ஸ்காலர்ஷிப்பை சொல்லலாம். என் கெரியர், என் லைஃப், என் பேரண்ட்ஸ், என்ன சுற்றி இருக்கிறவங்க மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும் தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டெஸ்ட் மூலிமா நான் என்ன பண்ணேன்னா, மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு 12th முடிச்சுட்டு மேற்கொண்டு மேலே படிக்கிறதுக்கு வருமானம் இல்லாமல் எவ்வளோ ஃபீலிங் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது நான் இது மூலிமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தரோட சேவிங்ஸ்லேருந்து காசு கொடுக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக உங்களோட டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எங்களுக்காக ஒதுக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் எங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களால் நல்லா படிச்சிருக்காங்க. நாங்கள் இன்னும் படிச்சுட்ருக்கோம். ஏழை மாணவர்கள் உயர்கல்விக்கு போக முடியும் என்பதை இந்த அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த அறக்கட்டளை இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான அறக்கட்டளை. அதில் பங்கேற்றிருக்கிற நீங்கள், உதவி செய்கிற நீங்கள் அனைவருமே இந்த நாட்டினுடைய முக்கியமானவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த கல்வியை அனைவருக்கும் கொடுப்போம். ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக இருக்கிற உயர்கல்வியை நம்முடைய மாவட்டத்திலே மாற்றி காட்டுவோம். இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நம் ஐயா வேந்தர் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார்கள். சிறப்பு விருந்தினருக்கு ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்கின்றார்கள். அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை செயலாளர் திரு ஜே லட்சுமணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்போடு வேண்டுகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளையின் சார்பாக இந்த அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளையின் உதவித்தொகை வழங்கும் விழாவிலே கலந்து கொள்ள அனைவருக்கும் வணக்கம்.
இன்று கல்வி உதவித்தொகை பெறக்கூடிய 1182 மாணவ மாணவிகள் இன்று மட்டும் 1,20,60,000 கொடுக்குறோம். கைத்தட்டல 1,20,60,000 ரூபா. இன்று வரை சேர்த்து அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை இதுவரை 9,798 மாணவர்களுக்கு ரூபாய் 11,86,00,000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன ஒரு பீட்டினாக்கா, இந்த பயனாளி மாணவர்கள் 3,153 பேர் தான், அதாவது 32%. ஆனால் பெண்கள் மாணவிகள் 6,725, 68%. முதல் தலைமுறை பட்டதாரிகள் 6,607, 67%. என்னன்னாக்கா இதில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படிக்கிறாங்க. காரணம் என்ன? வேந்தருடைய அனுகிரகம். ஏனென்றால் அனைவருக்கும் உயர்கல்வி திட்டம் என்பது இந்தியாவிலே எங்கேயுமே கிடையாதுங்க. அதாவது இப்போ அந்த காலத்தில் 12வது படித்த பசங்களை ஏழை மாணவர்களை உடனே திருமணம் பண்ணிவிடுவாங்க. இப்போ அனைவருக்கும் உயர்கல்வி திட்டம் ஆரம்பித்ததுலேருந்து 68% வராங்கனாக்கா காரணம் அனைவருக்கும் உயர்கல்வி திட்டம் கொடுக்குற உதவித்தொகை தான். ஆகையால் இந்த பெற்றோர்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன், மாணவிகளை நன்றாக படிக்க வைத்து அவருடைய சொந்த காலில் நிற்பதற்கு அவர் வழிவிடுங்கள் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன். சொந்த காலில் அவளை படிப்பானா வேணான்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. அவங்க சொந்த கால் நின்று அவங்களே சிறப்பாக பணியாற்ற வேண்டும். அதுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் விஐடியின் வேந்தர் கல்விக்கோ டாக்டர் ஜி அவர்களுக்கு பாராட்டினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் டாக்டர் PK கிருஷ்ணராஜ் வானவராயர் கல்வியாளர் கோயம்புத்தூர்லேருந்து வருகை தந்துள்ளார்கள். குறிப்பிட்ட நேரத்தை நிற்கிறார் பாருங்க, அதுதான் நல்ல மனிதர். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் நம்முடைய விஐடி ரூமில் தங்குறாரு. அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு வேந்தனுடைய உருவம் அப்படியே அவருடைய சுச்சுவேஷன் அப்படியே ஒரு படமாக வந்து வேந்தர்கிட்ட கொடுத்தாரு. நீங்கள் என்னது என்ன அந்த நேரத்தை போன்று பார்க்குறாருங்க. மாணவ செல்வங்களே, நீங்களும் இவர் இப்பேற்பட்ட கல்வியாளர் கோயம்புத்தூர் பெரிய கல்வியாளர் ஒரே ஒரு வந்தால் கோயம்புத்தூர் டெஸ்ட் எடுத்து தான் வருவாங்க. ஆனால் வந்த நேரத்தில் ஓவியர் எழுந்து வேந்தரே அசந்துட்டார். அந்த மாதிரி கல்வியாளர் வந்திருக்காரு. அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளையில் நம்முடைய ஒவ்வொரு வருடமும் வேந்தருடைய பிறந்தநாள் டிசம்பர் 8ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வேலூர், சென்னை, அமராவதி மற்றும் போபால் 4 கல்லூரிலேருந்து ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் ஒரு நாள் ஊதியத்தை கொடுக்கின்றார்கள். போன ஆண்டு 2024 மட்டும் 1,50,00,000 கொடுத்துள்ளார்கள். 1,50,00,000. இந்த நிகழ்ச்சிக்கு ஏன்னா நம்ம மயிலாம்பிகை அம்மா சொல்லிட்டாங்க, எல்லார் பேர் சொல்லிட்டாங்க. அரசியல் அவர்களே சொல்கிற மாதிரி இன்றைக்கி வருகை தந்த அத்தனை உறுப்பினர் பேர் சொல்லிட்டனால நான் குறிப்பிட்ட இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்ததில் அறக்கட்டளை நிதிக்குழு தலைவர் மற்றும் அறக்கட்டளை பொருளாளர், அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் மற்றும் அறக்கட்டளையின் பணியாளர்கள் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து, இந்த அறக்கட்டளையின் செயல்பாடு உறுதுணையாக இருந்து வருகின்ற கொடையாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். அது சின்ன ஒரு சொல்கிறேன். இந்த இதில் ஆளில் எவ்வளோ கிராமத்து மாணவ மாணவிகள் வந்திருப்பீங்க. வேந்தர் ஸ்டார்னு ஒன்று வச்சுருக்காரு. அவர் பொத்தக்குப்பம் அவர் குடியாத்து 10 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே வருவார், மோட்டர் சைக்கிள் வந்திருக்காரு. அந்த பட்ட பாடு இருக்க அவருடைய கனவுல இதயத்தில் அப்படியே பயந்துட்டனால இந்த ஸ்டார் திட்டத்தை ஆரம்பித்தார். அப்போ அந்த நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்க. இது 38 மாவட்டத்தில் கிராமப்புற மாணவர்கள், தயவுசெய்து புரிஞ்சுங்க, கிராமப்புற மாணவர்கள் ஒரு ஆண் ஒரு பெண் 76 பேர் தேர்ந்தெடுக்கிறாரு. 76 பேருக்கும் விஐடிலே ஃப்ரீ, சீட்டு ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. டிகிரி வாங்கிக்கின்னு வேலையை வாங்கி கொடுத்துறாரு.
ஆகையால் மாணவ செல்வங்கள் நீங்கள் ஸ்டாரில் முக்கியமான கிராமப்புற மாணவர்கள் ஸ்டாரில் வெற்றி அடைய வேண்டும் என்று நீங்கள்லாம் வந்து உறுதியாக இன்று முதல் சிறப்பாக படித்து நல்ல மார்க் எடுத்து 100க்கு 100 100%, 10% அந்த மாதிரி 100% எடுத்தினாக்கா ஸ்டாரில் கண்டிப்பாக கலந்துவீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை என்று கூறி எனக்கு வாய்ப்பதை தந்த அனைவருக்கு உயர்கல்வி திட்டத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி. அறக்கட்டளை தலைவர் நம்ம டாக்டர் ஜிவி ஐயா அவங்க எப்பொழுதுமே ஒரு சிறப்பான மனிதரை எப்பொழுதுமே எடுத்துகிட்டு வருவார். இன்றைக்கி நம்ம 2 பேரை பார்க்குறோம், கல்வியாளர்கள், பெரும் கல்வியாளர்கள். நம்ம வந்து ஒன்று எங்கள் அறக்கட்டளை தலைவர், அடுத்தது அவர் நம்ம கிருஷ்ணராஜ் சார் வானவராயர், வாழும் விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப பெருமையாக அந்த மாவட்டங்களை சொல்லுவாங்க. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே வந்து மாற்றினவர். இந்த 2 பெரியவங்க வந்திருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் கூட அவங்க வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆனால் தேர் இஸ் நோ ஈஸி வே டு டாப். மாணவிகளே, தேர் இஸ் நோ ஈஸி வே டு டாப். அண்ட் தோஸ் ஹூ ஹவ் மேட் இட், தே ஹவ் நாட் மேட் இட் ஈஸி. யாருமே ஈஸியாக எதையும் செஞ்சதே இல்லை. அப்படின்னா எதுவும் ஈஸியாக நடந்ததில்லை. அவங்களுடைய வெற்றிக்கு பின்னால், அவங்களுடைய மாலை மரியாதைக்கு பின்னால் அவங்களுடைய கடுமையான உழைப்பு இருந்திருக்குது. ஹார்ட் ஒர்க். தேர் இஸ் நோ ஆல்டர்னேட் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போனால் போதும், நீங்கள் வாழ்க்கையில் சூப்பர் ஹிட்டு. கடுமையான உழைப்புக்கு உங்களுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி பண்ணாதான் கூலி தரும். அதுவும் இப்போ மாதிரி வந்து காம்படிஷன் வேர்ல்டு, எக்ஸ்ட்ரா முயற்சி பண்ணாதான் நீங்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக மாற முடியும். ஆர்டினரியாக இருந்தீங்கன்னா ஆர்டினரியாக தான் இருக்க முடியும். அப்போது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ஆகணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணால் தான் முடியும். ஸோ நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நீங்கள் அந்த கேட்டகரிக்கு வரணும். அப்படின்னா உங்களுக்குள்ளே நாங்கள் என்ன பேசுகிறோம், சார் என்ன பேசுகிறாரு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு உயரத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் தாட் ப்ராசஸில் எப்பொழுதுமே இவங்க எல்லாருமே அப்ளை பண்ண ஃபார்முலா வந்து கன்சிஸ்டன்ட், டைரக்டட், செல்ஃப் மோட்டிவேட்டட், இன்டெலிஜென்ட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்ட்னா நீங்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும், தொடர்ந்து படிக்க வேண்டும். ஒரு நாள் படிட்டோம் அப்புறம் 10 நாள் படிக்கல, ஒர்க் அவுட் ஆகாது. தொடர்ந்து கன்சிஸ்டன்ட். அண்ட் 2வது டைரக்ஷன். உங்களை கல்லூரியில் பெரியவங்க, உங்கள் பெற்றோர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இட் இஸ் நாட் த இன்டெலிஜென்ஸ், இட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தட் டிட்டர்மின்ஸ் யுவர் பேஸ் ஆஃப் growth. உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் உங்களுடைய அறிவு கிடையாது, உங்களுக்கு அறிவுக்கு கொடுக்குற அற்புதமான வழிகாட்டுதல் தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம். 3வது செல்ஃப் மோட்டிவேட்டட். இப்போல்லாம் நீங்கள் கல்லூரிக்கு வந்துட்டீங்க, இப்போவும் உங்கள் அப்பா அம்மா உங்களை புஷ் பண்ணக்கூடாது. நீங்களாக படிக்கணும், நீங்களாக வரணும், நீங்களாக காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும், நீங்களாக உங்களுக்குள்ள எதிர்பார்ப்புகளை நீங்கள் அதிகமாக்கணும். கன்சிஸ்டன்ட், டைரக்டட், செல்ஃப் மோட்டிவேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போகிறது முக்கியம் இல்லை, இன்டெலிஜென்ட் எஃபர்ட்டு போட்டிங்கன்னா தான் வாழ்க்கையில் சூப்பராக ஹிட்டு வாங்க முடியும். அதனால் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் பெற்றோர்களை, உங்கள் கல்வி ஆசிரியர்களை, நம் நாட்டை நீங்கள் நிச்சயமாக பெருமைப்படுத்த வேண்டும். அப்போ பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல சான்றோர்களாக நீங்கள் மாற வேண்டும். அதற்கு கல்வி மூலியமாக தான் நம்ம பெருசாக வளர முடியும். அதனால் நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்குது. எனக்கு நல்லா தெரியும். 500, 1000, 2000 இல்லாமல் எவ்வளோ மாணவர்கள் வந்து படிப்பு கிடைக்காம போகுது. அவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த நேரமும் நம்ம ஜிவி சார் வந்து இதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம மாவட்டத்தில் யாரும் படிக்காதவங்களே இருக்கக்கூடாதுப்பா. எங்கள் ட்ரஸ்ட் மீட்டிங்கில் அவர் அதிகமாக சொல்கிறது, நம்ம மாவட்டத்தில் ஒருத்தர் கூட படிக்கலை அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை உருவாக்கி தான் இந்த அறக்கட்டளையை உருவாக்கி இருக்கிறாரு. இன்றைக்கி உங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள்லாம் எவ்வளோ பிளஸ்டு அப்படின்னும்போது எல்லா புகழும் நம்ம ஜிவி சாருக்கு தான் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் மிக உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்து நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திரு ஜவஹர்லால் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறக்கட்டளையினுடைய நிதிக்குழு தலைவர் திரு எம் வெங்கடசுப்பு அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்போடு வேண்டுகிறோம். மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் காமராஜர் அவர்கள் கண்களில் பட்டார்கள் ஆடு மேய்க்கின்ற மாணவர்கள். ஏனையா ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறீர்கள், பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டபோது அவர்கள் கூறினார்கள், நான் பள்ளிக்கூடம் போனால் யார் சோறு போடுவான்ட்டு. அன்றைக்கு காமராஜர் எடுத்த முடிவுதான்
அனைவருக்கும் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து அத்துணை பேரையும் கல்லூரிக்கு வர சொன்னார், பள்ளிகளுக்கு வர சொன்னார். அதே போல் நம்முடைய ஒருவருடைய கண்ணிலே குடிசையிலே வாழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிற மாணவர்கள் பட்டபோது நம்முடைய ஜீவி அவர்கள் ஏனையா விளையாடி கொண்டிருக்கின்றனர் என்று கேட்டபோது, கல்லூரிக்கு செல்வதற்கு எங்களுக்கு பணம் இல்லை, அதனால் நான் பள்ளியோடு முடித்துவிட்டு இங்கு விளையாடி கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அன்று முடிவெடுத்தார்கள் ஜீவி அவர்கள், நான் அத்தனை பேரையும் படிக்க வைப்பதற்கான முயற்சியை செய்வேன், பணமில்லை என்பதற்காக யாரும் படிக்காமல் இருக்கக்கூடாது என்று. அவர் அன்று கண்ட கனவுதான் இன்றைக்கு யூனிவர்சல் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம். அடுத்து அவருடைய திரும்பி பார்க்கும்போது பார்த்தார்கள், விவேகானந்தர் அவர் கூடியது அவருடைய நினைவுக்கு வந்தது, 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று. அதே போலதான் நம்முடைய சான்சலர் அவருடைய கண்ணிலே பெண்கள் பட்டார்கள். ஒரு பெண் கல்வி கற்றால் அவருடைய தங்கைகள் தம்பிகள் மட்டுமல்ல, அவருடைய குழந்தைகள் மட்டுமல்ல, பக்கத்து வீட்டு குழந்தைகள் கூட கல்வி கற்பதற்கான வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் என்பதனால் தனி கவனம் பெண்கள் மீது செலுத்தப்பட்டதனால் இன்றைக்கு ஏறக்குறைய 70% பெண்கள் இந்த பலனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற பெண்களெல்லாம் அதற்காக கைத்தட்ட வேண்டும். அருகிலே இன்று அமர்ந்திருக்கிற ஒருவரை பார்க்கும்போது திரு வானவராயர் அவர்கள், அந்த பகுதிகளெல்லாம் கிருஷ்ணராஜ் வானவராயர் என்று சொன்னால் தெரியாது, ராஜா என்றால் தெரியும். அந்த பகுதிக்கு ராஜாவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜீவி அவர்கள் யோசித்தார்கள், என்னங்க பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சாதாரணமாக இருக்கும்போது அவர் மட்டும் எப்படி ஒரு ராஜாவாக திகழ முடிகிறது? ஒரு அந்த சிறந்த கல்வியாளர், சிறந்த பக்திமான், இன்னும் சிறந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எப்படி முடிகிறது என்று சிந்தித்த போது, அவர் மட்டுமல்ல, அவர் கடந்து வந்த பாதை, மூதாதையர்கள் எல்லாம் மிக மிக பாரம்பரியம் மிக்க ஒரு துறையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அப்போது நம்ம ஜீவி சிந்தித்தார், ஏன்பா அப்போ நம்ம மாணவர்களும் கூட 2வது தலைமுறை 3வது தலைமுறைன்னா சூப்பராக போயிடுவாங்க, முதல் தலைமுறை எப்படி உள்ளே கொண்டு வருவது என்று அவர்கள் மேல் கொடுத்த ஸ்பெஷல் ஃபோக்கஸ்னால் இன்றைக்கி ஏறக்குறைய 70% மாணவர்கள் இதில் கல்வி கற்கிறவர்கள் முதல் தலைமுறையை சேர்ந்தவர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் அரசும் மற்றவர்களும் சொல்லுகிறார்கள், பிற்பட்டவர்கள் அந்த ஜாதியை கொண்டும் மதத்தை கொண்டும் பிரித்து அவர்களுக்கு முதலில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று. ஒரு பக்கம் ஜாதி மத பேதம் இருக்கக்கூடாது, பிறப்பால் அனைவரும் ஒன்றுபட்டவர்கள் என்று கூறும்போது இங்கு ஏன் இந்த பாகுபாடு என்று சிந்தித்தார்கள் நம்முடைய ஜீவி அவர்கள். அதனால் ஜாதி மத நாட்டு பாகுபாடு இன்றி எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பண வசதி இல்லாமல் படிக்கிறவர்கள் அத்துணை பேரையும் நான் படிக்க வைத்து தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜாதி மத பேதமற்ற இன்றைக்கி ஓசியிலிருந்து கிட்டத்தட்ட, அதாவது ஃபார்வர்ட் கிளாஸ்னே வச்சுங்க, அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவர்களை படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் உண்மையாக இந்த ஜாதி மதத்தை கலைகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அனைவரும் என்ன செய்வோம், ஒரு சேவை செய்வது என்றால் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது தான் நம்முடைய வழக்கம். எங்கேயாவது இருந்து வாங்கி இன்னொருத்தருக்கு நன்கொடை கொடுத்து ஃபோட்டோ போட்டுக்கொள்வோம். ஆனால் இன்று அவர்கள் வழங்கி இருக்கிற இந்த நன்கொடை எவ்வளவு தெரியுமா? 70% மேல் விஐடியும் விஐடியை சார்ந்தவருமாக கொடுத்திருக்கிற நன்கொடையில் தான் இன்றைக்கு இவ்வளவு பணமும் வழங்கப்படுகிறது, இவ்வளவு மாணவர்களும் படிக்க வைக்கப்படுகிறது. அன்புமிக்க மாணவ மணிகளே, உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உங்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த யூனிவர்சல் ஹையர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் உதவியாக இருக்கிறது. நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும், உங்களுடைய குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டியது படிப்பு. அடுத்து உங்களால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் படிக்க வைக்க வேண்டும். இந்த அரிய பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே. எல்லாரும் நன்கொடை கொடுக்காங்கன்னு பேசிட்டு நான் அப்படியே போக விரும்பவில்லை.
ராமர் அன்றைக்கு அந்த பாலத்தை கட்டுவதற்கு எத்தனை பேர் உதவி செய்தார்களோ தெரியாது. அந்த வகையில் இன்றைக்கு நானும் ஒரு அணியலாக இருந்து என்னால் முடிந்த ஒரு நிதி உதவியை சான்சலருடன் வழங்குவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ வெரி மச். திரு வெங்கடசுப்பு அவர்கள் 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை அறக்கட்டளைக்கு ஐயா அவர்களிடம் வழங்குகிறார்கள். 10 லட்சம் ரூபாய் மிகப்பெரிய கொடை. ஐயா அவர்களுக்கு, திரு வெங்கடசுப்பு அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றினை தெரிவித்து மகிழ்கின்றோம். வருங்கால தமிழகத்தை, இந்தியாவை உருவாக்கப் போகின்ற மாணவ செல்வங்கள் இதை காட்டிலும் கூடுதலாக நிதியுதவியை அறக்கட்டளைக்கு வழங்குவீர்கள். வரலாறு வாழ்த்துகின்ற மிகப்பெரிய அறப்பணியை நீங்களும் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து பெரும்புலவர் அறக்கட்டளை உறுப்பினர் ஐயா பதுமனார் அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்போடு வேண்டுகிறோம். தமிழே உன்னால் இருந்தேன், விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று அன்று தமிழை வாழ்த்தினார்கள். நான் தமிழன் என்பதினாலே, தமிழ் புலவன் என்பதினாலே என்னை இறுக்கி வைத்துத்தான் நீங்கள் பேச வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டதற்கு ஒரே காரணம், 90 வயதை தொட்டு இருக்கிற ஒரே காரணத்தை தவிர வேறு காரணம் இல்லை. வயதை நான் தொட்டிருந்தாலும் கூட எங்களுடைய வேந்தர் ஜிவி அவர்களை பார்க்கின்ற போது நான் இளைஞனாகவே ஆகிவிடுகிறேன். நீங்கள் அவரை பார்க்கின்ற போதே உங்களுக்கு அது தொற்றிக்கொள்ளும். எவ்வளவு வயது இருந்தாலும் அந்த வயது மெதுவாக மெதுவாக உங்களுக்கு குறைந்து போய்விடும். ஏன் தெரியுமா? ஜி என்றால் கிரேட், வி என்றால் விஷன். கிரேட் விஷன் என்கின்ற அந்த ஒப்பற்ற குறிக்கோளை உயர தூக்கி பிடித்து கொண்டு, நல்லா கை தட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஜிவி அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை என்னமோ 4 பேர்தான். ஆனால் அவர் நெஞ்சத்திலே இருந்து பெற்ற குழந்தைகள், மற்றவங்களாம் வயிற்றிலிருந்து பிறகுது. ஆனால் அவர் நெஞ்சத்திலே இருந்து பெற்றெடுத்த குழந்தைகள் 3 குழந்தைகள். ஒன்று அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்கின்ற ஒப்பற்ற குழந்தை. இதற்கு அடுத்த குழந்தை அரசு பள்ளியிலே படித்துவிட்டு அங்கே அடுத்த நிலைக்கு என்ன போகுது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களை எல்லாம் கண்டெடுத்து 38 மாவட்டங்கள், அந்த 38 மாவட்டங்கள் ஆணுக்கு 1 பெண்ணுக்கு 1 வஞ்சனை இல்லாமல் தராங்க. ஆணுக்கு 1 பெண்ணுக்கு 1 38 76 மாணவர்களை கண்டுபிடித்து ஸ்டார்ஸ் திட்டத்தின் வழியாக அந்த குழந்தைகளுக்கு முழு படிப்பு உதவி, எந்த காசும் கிடையாது, எந்த கேஷும் கிடையாது. அவர்கள் அங்கு படிப்பதற்கு வேண்டிய அத்தனையும் தருகிறார்கள். வந்திருக்கிறவர்களோ மாடு மேய்க்கிற வீட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். இன்னொரு வீடு பார்த்தால் அந்த வீடாக இல்லை, எங்கே பார்த்தாலும் பொத்தல் இருக்கிறது. எந்த பொத்தலும் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். ஆங்கிலம் உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் நாங்கள் ஆங்கிலம் கற்றுத் தருகிறோம். சரளமாக பேசலாம், நீங்கள் நன்றாக படிக்கலாம். படித்து முடித்துவிட்டு நீங்கள் மறுபடியும் என்ன செய்யலாம் என்று கேட்டால், நீங்கள் உங்களுடைய அந்த அருமையான படிப்பின் காரணமாக இங்கேயே உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ என்று சொல்லக்கூடிய நேர்காணலை நடத்தி வேலையும் வாங்கி தந்துகிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான, அதுதான் கிரேட் விஷன். அது 2வது குழந்தை. 3வது குழந்தை தான்
தமிழ் இயக்கம் என்கின்ற தன்னேரில்லாத ஒரு குழந்தை. அந்த குழந்தை மற்ற குழந்தைகள்லாம் எப்படியோ இருக்கட்டும், ஆனால் இந்த குழந்தை அவருடைய தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வியாக அந்த குழந்தையை அவர் பெற்றெடுத்திருக்கிறார். இந்த 3 குழந்தைகளை மிகச்சிறப்பாக ஆற்றெடுத்திருக்கிறார். இங்கே நம்மிடையே வந்து மிகச்சிறப்பான உரை ஆற்றியிருக்கிற திருமதி மயிலாம்பி குமரகுரு அவர்கள், வாழ்த்துரை வழங்கிய ஐயா ஜெய லட்சுமணன் அவர்கள் மிக வேகமாகவும் விவேகமாகவும் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்ற திருமிகு கே ஜவஹர்லால் ஜெயின் அவர்கள் 1 லட்சம் அல்ல 10 லட்சத்தை வாரி வழங்கி இருக்கின்ற அது நிதிக்குழு தலைவராக நமக்கு வழங்கியிருக்கிற திருமிகு எம் வெங்கடசுப்பு அவர்கள் கை தட்டங்க, தட்டினாதாங்க விழும், தட்டுங்க. அதே போல இன்று நம்மிடையே பேச இருக்கிற திரு KM தேவராஜ் அவர்கள், நம்முடைய KMG ராஜேந்திரன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் 10 மாணவர்களை நீங்கள் குறிப்பிடுங்கள், அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக எங்களுடைய கல்லூரியிலே KMG கலை அறிவியல் கல்லூரியிலே அவர்கள் தருகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் அவர் தந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் ராஜேந்திரன். அடுத்து பாஸ்கரன் அவர்கள் அவருடைய அந்த நிறுவனத்துக்கு சென்று நாங்கள் பார்க்கிற போது 25 லட்சமா 25,000 22,520,000 தந்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் அப்படியே கேஷ் கொண்டு வந்து ஐயா கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், இதற்கு முன்னாலெல்லாம் பொருளாளராக இருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமிகு ஜவஹர்லால் ஜெயின் அவர்கிட்ட தான் கடன் கேட்போனாங்க. யார் அனைவருக்கும் கோயில்கள் திட்டத்தில் ஐயா போதலை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. சரின்னு அவர் கொடுப்பார். கடைசியில் 7 லட்சம் அவருக்கு கொடுபட வேண்டி இருந்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? கவலையே படாதீங்க, எனக்காக எதையும் தராதீங்க, இந்த மாணவ செல்வங்களுக்கு கடனே இருக்கக்கூடாது, அனைவருக்கும் உயர்கல்வி திட்டத்திற்கு இது நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி 7 லட்சத்தையும் அப்படியே தள்ளுபடி பண்ணிவிட்டார். அந்த தள்ளுபடி எதனால் செய்யப்பட்டது என்றால், கல்வி கொள்ளுபடி உங்களிடத்திலே நடக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே தான் அவர் செய்திருக்கிறார். அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்களே, அதே போலத்தான் பாஸ்கரன் அவர்கள், அதே போலத்தான் டாக்டர் எஸ் நர்மதா அவர்கள், அதே போலத்தான் பாலாஜி லோகநாதன் அவர்கள், அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அவர் என்ன தரப்போகிறார் என்று தெரியும். பிறந்த நாளை செய்வாங்க. பிறந்த நாளுக்கு அவரும் தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நர்சிங் கல்லூரியில் இருந்து அவர் ஆண்டுதோறும் 5 மாணவர்களுக்கு இலவசமாக கல்வியை தந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் ருக்ஜி ராஜேஷ்குமார் அவர்கள், முனைவர் ரத்ன நடராஜன் அவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வேந்தர் அவர்கள் எண்ணி பார்த்தார், இந்த நிகழ்ச்சிக்கு யாரை அழைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று கருதித்தான் அவர் முதலிலே என்ன செய்தார் என்று கேட்டால், நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் PK கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களை அழைத்திருக்கிறார். அவர் கல்வியாளர். இன்னும் சொல்ல போனால் குமரகுரு பெயரினாலே பொறியியல் கல்லூரி, குமரகுரு பெயரினாலே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதனுடைய குமரகுரு ரொம்ப பேர் காசாலேயே சேர்த்து போயிடுவான். ஆனால் காசால் வாழ வைக்கின்ற எங்களுடைய வேந்தர் அவர்களுக்கு இப்பொழுது 1 லட்சம் ரூபாயை இந்த ஏழை புலவன் வழங்குகிறான். அவருக்கு
வேந்தருக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் மேலும் மேலும் குவிய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழிய நீங்கள் வளர்தமிழ் போலே, இல்லாண்டு பல்லாண்டு சொல்லாண்டு தமிழ் போலே என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா பெரியத்திலிருந்து 1,00,000 ரூபாய் கொடுக்கிறார். மற்றவர்கள் கொடுப்பதற்கும் அவர் கொடுப்பதற்கும் ஏராளமான வேறுபாடு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்க வருகின்ற அறக்கட்டளை உறுப்பினர்கள் காலத்தின் அருமை கருதி மிக சுருக்கமாக தங்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தோடு முடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அறக்கட்டளை உறுப்பினர் திரு KM தேவராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு வேண்டுகிறோம். பள்ளியில் என்ன கற்பிக்கிறோமோ அதுவே அடுத்த தலைமுறை சமூகத்தை பிரதிபலிக்கும். அதனால தான் இங்கே வந்து வெவ்வேறு ஃபீல்டில் இருந்தாலும் விஜயநாதன் சார் வந்து லாயராக இருந்தாலும், கிருஷ்ணராஜா சார் வந்து லாயராக இருந்தாலும் எஜுகேஷனில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து பெரிய ஆளாகணும், நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்கள் வழிகாட்டணும் அப்படின்னு. ஆனால் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ இங்கே பார்த்துருக்கீங்க இவ்வளோ பேர் வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த 1 கோடி பணத்தை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை. ஆனால் 3 விஷயங்கள் இன்று மாணவர்களாகிய உங்களை ரொம்ப பாதிக்குது. நான் வந்து பீடியாட்ரிஷியன், குழந்தை மருத்துவர், நிறைய வந்து வளர் இளம் பருவத்தினர் டீனேஜ் சில்ட்ரனை பார்க்குறேன். The 3 things which affect me a lot, ஒன்று வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸ். நிறையா அந்த 2 வீலர்ஸ் 16 to 18 years கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டிகிட்டு பார்க்குறப்போ பயமாக இருக்குது. பெற்றவர்கள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, படிப்பை நாங்கள் கொடுக்கலாம். ஆனால் அந்த படிப்பை வந்து அதாச்சு நாலேஜ் கெயின் பண்ணி லைஃபை ஸ்கில்ஃபுல்லாக வளர்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. செகண்ட், ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ். இன்றைக்கி தமிழ்நாடு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ் அமங் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு. அண்ட் 3வது வந்து எல்லோரும் சொன்னாங்க லேடிஸ் ஃபீமேல் லிட்ரஸிக்காக சார் செஞ்சுருக்காங்கன்னு. நான் 60-70% ஃபீமேல் சில்ட்ரனுக்கு நாங்கள் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாலும் டக்குன்னு ஒரு மேரேஜோ இல்லை ஒரு லவ் அஃபேரோ வந்தால் இம்மீடியட்டாக உங்கள் கரியரையும் விட்டுட்டு நீங்கள் அதுக்கு போய்ட்றீங்க. கடந்த 10 வருடத்தில் when we expected எஜுகேஷன், அதாவது பெண்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறப்போ மேலே வருவாங்கன்னு நினைக்கிற சமயத்தில் கோவிடுக்கு அப்புறமா 13-18 வயசுக்கு உட்பட்ட வளரிளம் பருவத்தினரோட ப்ரெக்னன்சி ரேட்ஸ் கிட்டத்தட்ட 1.5% அதிகமாக இருக்குது. 1.5% யோசிக்கலாம், அது 1 லட்சம் பெண்களை சார்ந்தது. 14% உலகத்தில் 18 வயசு உட்பட்ட அன்னையர்கள் மதர்ஸோட ஏஜ் பார்த்திங்கன்னா இட்ஸ் less than 18. ஏன் அவ்வளோ சீக்கிரம்? அதில் வந்து இப்போது நான் நிறையா வந்து ஐ கோ டு அடாப்ஷன் ஹோம்ஸில் நான் வந்து கமிட்டியில் இருக்கேன். 18 வயசு உள்ள அண்டரேஜ் ப்ரெக்னன்சிஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸை ஏன் பண்ணிங்கன்னா நாங்கள் பண்ணலை, அவள் தான் விருப்பப்பட்டு பண்ணிக்கிட்டா, அவங்க தான் போகிறாங்க. ஸோ ஹியர் இப்போ என்னென்னா திஸ் இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் டு எஜுகேஷன். காஞ்சிபுரம், நாகர்கோயில், சென்னையில் வந்து அண்டரேஜ் ப்ரெக்னன்சி வெறும் 0.4% தான். அங்கெல்லாம் எஜுகேஷன் லெவல் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ எப்போ கல்வி இருக்கோ, கல்வி இருக்கிற இடத்துல ஒரு கரெக்டாக லைஃப் பற்றின ஒரு டிசிஷன் உங்களுக்கு எடுக்க முடியும். ஸோ இந்த 3 அப்யூஸ், ட்ரக் அப்யூஸ், ஆல்கஹால் அப்யூஸ், ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸ் அண்ட் அண்டரேஜ் ப்ரெக்னன்சி, இதை நாங்கள் வந்து எஜுகேஷன் கொடுத்தா மட்டும் பத்தாது, நீங்கள் மாறுதலுக்கு ரெடியாக இருக்கணும், நீங்கள் உங்கள் லைஃப்பை அமைச்சிக்கணும். இந்த ஸ்பான்சர்ஷிப் சப்போர்ட்டை நாங்கள் வெறுமை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம், செக்ஸ் அனுப்பிச்சிட்டு விட்டுருக்கலாம். ஏன் இவ்வளோ பெரிய தலைவர்களை வர வச்சுருக்காங்க, ஏன் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு லைஃப்பில் எல்லாமே இருந்தாலும் எப்படி நல்லா வாழணுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்க பெரியவர்கள். தனக்கு மட்டும் இல்லாமல் கொடுக்க கை செவந்து போனவர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதுக்காக மட்டும்தான் இந்த விழாவாக ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ தலைவர்களை இங்கே கூப்பிடுறாங்க. இவங்க கேட்டேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒன்று தான்.
எஜுகேஷன் மட்டும், படிப்பு மட்டும் பத்தாது, அது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக அது ஒரு ஸ்கில்ஃபுல்லாக உருவாக்கி அதை உங்களுடைய ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக உருவாக்கிக்கணும். கோயம்புத்தூரில் நான் படிக்கிறப்போ எனக்கு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அந்த டயத்தில் இட் வாஸ் ஒன்லி த செகண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ்க்கு அப்புறமா பிஎஸ்ஜி இருந்தது, குமரகுரு மட்டும்தான் இருந்தது. அண்ணாந்து பார்க்க வச்ச ஒரு காலேஜ். இன்றைக்கி சாரோட நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதே எனக்கு இந்த எஜுகேஷன் கொடுத்தது தான். அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வரைக்கும் நான் பெருமைப்பட்டதில்லை. பட் இன்றைக்கி இப்படிப்பட்ட பெரியவர்களுக்கு முன்னாடி என்னை உட்கார வச்சது என்னோடய எஜுகேஷன் மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. அஃப்கோர்ஸ் என்னோடய பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட். அவங்கள தவிர வேறு யாருமே உலகத்தில் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்க முடியாது. ஸோ கேர்ள்ஸ், தயவு செய்து பெண்களாக அதை முதல்ல யோசித்து பாருங்கள். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மண்ணின் கற்றோன் சிறப்புடையான். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதுக்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்கிறவங்க தான். எல்லா இடத்துலேருந்தும் வந்து இங்கே ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக உட்காந்துருக்காங்க. உங்களுக்கும் நாளைக்கு த வேர்ல்ட் இஸ் வெயிட்டிங். we have given you a weapon. உங்கள் கையில் அந்த வெப்பன் கொடுத்தாச்சு. அந்த வெப்பனை எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. யூஸ் இட் ஸ்கில்ஃபுல்லி, பவர்ஃபுல்லி அண்ட் பிகம் த லீடர்ஸ் ஆஃப் டுமாரோ. நாளைய தலைவர்களாக உருவாகுவீங்கன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லட்சுமி அம்மாள் கல்வி அறக்கட்டளை சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, இன்று பல்வேறு கருத்துக்களை எங்களது அறக்கட்டளை உறுப்பினர்கள் வழங்கினார்கள். அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு A warm good morning to all. Our Honorable Chief Guest, Dr. B.K. Krishnaraj Vanavarayar, Educationist, Coimbatore. Esteemed President and our Chancellor of VIT, Dr. G. Vishwanathan, respected all trustees, dignitaries, and students. I am delighted to welcome you all to the Universal Higher Education Trust Distribution of Scholarship 2024-25. Today, we gathered to celebrate the achievements of our deserving students and to honor the generosity of our donors. I would like to esteem my gratitude to our chief guest, Dr. B.K. Krishnaraj Vanavarayar, for taking the time to join us and present the scholarship. Your presence here today is a testament of your commitment to education and empowerment. I also want to express my deepest appreciation to our President and Chancellor of VIT, Dr. G. Vishwanathan, for his unwavering support and guidance. Your vision for the Universal Higher Education Trust has inspired us all to work towards creating a brighter and future for our students. To our students, I offer my warmest congratulations. Your hard work, dedication, and perseverance have earned you this recognition. I encourage you to continue striving for excellency and use this scholarship as a stepping stone to achieve your dreams. Real education means which enables one to understand on their own feet. Our society is blessed with kind-hearted individuals who go out to their way to help students indeed. These unsung heroes understand the importance of education and impact it can have on a student's life. To our donors and supporters, I thank you for your generosity and trust in our mission. Your contribution have made a tangible difference in the lives of our students.
We are grateful for your partnership. கல்வி என்னும் கற்கண்டை உன் வாழ்வை கற்பக விருட்சமாக போல் வளர செய்யும் என்னும் பாரதியாரின் வரிகளை ஏற்ப மனிதனை பண்பட்டு மனிதனாக மாற்றுவதே கல்வி. ஆகவே அக்கல்வியை கற்று நீங்கள் வாழ்வில் உயர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Once again, thank you all for being here today. Let us celebrate the achievements of our students and reaffirm our commitment to empowering them through education. Thank you all. Thank you very much for this. அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அறக்கட்டளை உறுப்பினர் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். மாணவர்கள் மேலும் மேலும் இதை பயன்படுத்தி கொண்டு உயர வேண்டும் வாழ்க்கையிலே என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெளிந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் மற்றவர்களுக்கும் பொதுவானது என்று எண்ணாமல் தானே ஆட்சி செய்யும் ஒருவர்க்கும், பகலும் இரவும் தூங்காமல் விரைந்து ஓடும் விலங்குகளை வேட்டையாடுபவனுக்கும் உணவு ஒரு படி அளவுதான். அவர்கள் உடுப்பதும் 2 ஆடைகள்தான். அதுபோல் மற்ற தேவைகளிலும் இருவரும் ஒப்பானவரே ஆவர். ஆகவே எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஓரளவுக்கு மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். அதனால் செல்வத்தினால் ஒருவன் பெறக்கூடிய பயன் அதை பிறர்க்கு அளித்தலே ஆகும். அவ்வாறு பிறர்க்கு அளிக்காமல் தானே அனுபவிக்கலாம் என்று ஒருவன் எண்ணினால் அவன் செல்வத்தினால் வரும் பயன்கள் எல்லாவற்றையும் இழந்தவனாவான். மீண்டும் சொல்கிறேன், அதனால் செல்வத்து பயனே ஈதல். இந்த பாடல் புறநானூற்றில் வருகின்ற 189வது பாடல். மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார் 2200 ஆண்டுகளுக்கு முன்னர் பாடிய இந்த பாடலுக்கு வாழும் சாட்சியாக விளங்கும் அறக்கொடையாளர்கள் அறக்கட்டளைக்கு நிதி வழங்க வருகிறார்கள். அன்போடு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நம் ஐயா வேந்தர் அவர்கள் அறக்கொடையாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கின்றார்கள். தமிழகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சுந்தரம் ஃபைனான்ஸ் நிறுவனம் ரூபாய் 25 லட்சம் அறக்கொடை வழங்குவதாக அறிவிக்கப்படுகிறது. வாழ்த்துறை வழங்குகின்ற பொழுது தனது பங்களிப்பாக ரூபாய் 10 லட்சம் வழங்கிய டார்லிங் குழுமத்தினுடைய தலைவர் அண்ணன் வெங்கடசுப்பு அவர்களுக்கு ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கின்றார்கள். தொடர்ந்து ஐயா புலவர் பதுமனார் அவர்கள் ரூபாய் 1 லட்சம் வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கின்றார்கள். தொடர்ந்து ஆற்காடு தமிழ்நாடு துணிக்கடை உரிமையாளர் அன்பிற்கினிய அண்ணன் சௌகத்தலி அவர்கள் ரூபாய் 2 லட்சம் அறக்கொடை வழங்குகிறார்கள். அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து டாக்டர் ரகுவரன் ரூபாய் 5000, கேஎம்சி நட்சத்திரா பல் மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் ரகுவரன் அவர்கள் ரூபாய் 5000. தொடர்ந்து பேராசிரியர் முனைவர் சுகன்யா அவர்கள் 10 லட்சம் 10,000 மன்னிக்கவும் 10,000. பேராசிரியர் முனைவர் விஐடி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்ற பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி அவர்கள் ரூபாய் 1 லட்சம். முனைவர் விஜயலட்சுமி அவர்கள் இதுவரை 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் அறக்கொடை வழங்கி இருக்கின்றார்கள். இன்றைக்கு ரூபாய் 1 லட்சம் வழங்குகிறார்கள்.
இதுவரை அம்மா அவர்கள் 22 லட்சம் வழங்கி இருக்கின்றார்கள். யாரேனும் அறக்கொடை வழங்குவதற்கு தயாராக இருந்தால் தொகையை அறிவிக்கலாம், பின்னர் வழங்கலாம். ஆடிட்டர் கே பாண்டியன் அவர்களின் மகன் ஆடிட்டர் தீபக் அவர்கள் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை நடத்துகின்றார். ஒரு வகுப்புக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் கட்டணம் வாங்குகின்ற அந்த வகுப்பில் ஒவ்வொரு ஆண்டும் 5 பேருக்கு இலவசமாக பயிற்சி அளிப்பதற்காக ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் அறிவிக்கின்றார். ஐயா அவர்கள் பாண்டியன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கின்றார்கள். பேராசிரியர் கணபதி, விஐடி பல்கலைக்கழகம், ரூபாய் 5000. நன்றி. மருத்துவர் நர்மதா அசோக், ரூபாய் 1 லட்சம். மிக்க நன்றி. அறக்கொடை வழங்குபவர்கள் மேடைக்கு வரலாம். விஐடி தலைமை பாதுகாப்பு அலுவலர் வீரராகவன் ஐயா அவர்கள் 20,000 ரூபாய். மிக்க நன்றி. பட்டியல் இன்னும் நிறைவு பெறவில்லை. தொடர்ந்து அறக்கொடை வழங்குபவர்கள் தங்கள் பெயர்களை அறிவிக்கலாம், பின்னர் கூட அறிவிக்கப்படும். நன்றி. பொங்கி நிறைந்த ஒரு பூரிப்பால் நம்முள்ளம் விம்மும் புலகமுறும் வெற்றி விழா எடுக்கும் எம்மூரும் எம்நாடும் எவ்வினமும் வேந்தர் என்று தம்மூரான் தம் நாட்டான் தம்மினத்தான் என்று கொள்ளும் பெற்றி திருமான் பெறலறிய மெய்ப்புகழோன் பற்றிய நம் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் நற்செவிலி நல்லறத்தின் வித்து நடுவூர் பழுத்தமரம் இல்லறத்தை காத்த எழில் தந்தை கல்வி கதிரோன் கருத்துக்கு சொல்லுழவர் பல்லுரைக்கும் உள்ளளியால் வழிவகுத்த உயர்கல்வி தந்தை தன் பெயரை கூறா தனித்தகையோன் அன்புரையால் தீமை அறக்கடையும் நன்னெஞ்சர் காழ்த்த அறிவுமணி கங்கு கரையற்ற கடல் விழுமியங்களின் விளை நிலம் புது கருத்து பொழிவானம் ஆர்வத்தொண்டின் தலைவர் நம் ஐயா வேந்தர் அவர்கள் தலைமை உரை வழங்க அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை வழங்குகிற விழா நடந்தாலும் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். நம்முடைய சிறப்பு விருந்தினராக கல்வியாளரும் எனக்கு முன்னால் சொன்னதைப் போல எல்லா துறையிலும் முன்னிலையில் இருக்கின்ற டாக்டர் PK கிருஷ்ணராஜ் வானவராயர் வந்திருக்கின்றார்கள். இதே மேடையில் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள் இவருடைய மாமனார் இந்த மேடையில் பேசினார். 15 வருடம் கழித்து அவருடைய மாப்பிள்ளையை அழைத்து வந்திருக்கிறோம். அவர் மாமனாரை விட அதிகம் வளர்ந்து வருபவர். எல்லா துறையிலும் அவர் முக்கியத்தை உணர்ந்து அவரை அந்த ஊரிலே இருப்பவர்கள் எவ்வளவு மதிக்கிறார்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் இன்றைக்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அருமையான அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் திருமதி மயிலாம்பிகை குமரகுரு அவர்களே, செயலாளர் லக்ஷ்மணன் அவர்களே, பொருளாளர் ஜவஹர்லால் ஜெயின் அவர்களே, நிதிக்குழு தலைவர் திரு வெங்கட் சுப்பு அவர்களே,
அறக்கட்டளை உறுப்பினர்கள் புலவர் பதுமனார் அவர்களே, அரக்கோணம் தேவராஜ் அவர்களே, குடியேற்றம் கேஎம்ஜி கல்லூரியின் தலைவர் கேஎம்ஜி ராஜேந்திரன் அவர்களே, திரு என் பாஸ்கரன் அவர்களே, டாக்டர் நர்மதா அசோக் அவர்களே, திரு பாலாஜி லோகநாதன் அவர்களே, ருக்ஜி ராஜேஷ்குமார் அவர்களே, நம்முடைய மாவட்டத்திலேயே மூத்த உறுப்பினர் பேராசிரியர் ரத்னா நடராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி நெறியாளர் சொற்கோ சுகுமார் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற திட்ட இயக்குனர் சுந்தரராஜ் அவர்களே, இன்றைக்கு நன்கொடை கொடுத்து இந்த அறக்கட்டளையை மிகவும் நன்றாக செயல்படுவதற்கு ஆதரவாக இருக்கின்ற அத்துணை பெரியோர்களே, வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களே, பத்திரிகைத்துறை நண்பர்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிலே 788 மாவட்டங்கள் இருக்கின்றன. இப்போது அது மாதம் கூடிட்டே இருக்கும். அந்த மாவட்டங்களில் ஒரே ஒரு மாவட்டத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு அறக்கட்டளை, அனைவருக்கும் உயர்கல்வி என்ற அறக்கட்டளை நடக்கிறது. இது ஏன் துவங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது என்பதையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே இருக்கிற புலவர் பதுமனார் அவர்களும் நானும் குடியேத்தம் நல்லூர்பேட்டை உயர்நிலைப் பள்ளியிலே ஒன்றாக படித்தவர்கள். அங்கே அப்பொழுது எஸ்எஸ்எல்சியில் 2 செக்ஷன் ஏபின்னு மொத்தம் 75-80 பேர் படித்தோம். போன மாதம்தான் எங்களுடைய வகுப்பு தோழருடைய சந்திப்பு நடந்தது, 70 ஆண்டுகள் கழித்து. நீங்களும் அதே மாதிரி 70 ஆண்டுகள் கழித்து எல்லாம் இப்போ சந்திக்கணும். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், அப்பொழுது எங்களோடு படித்தவர்களில் 75-80 பேரில் 6 அல்லது 7 பேர் தான் கல்லூரிக்கு போனவர்கள். மற்றவங்களாம் ஸ்கூலோடு நின்றுட்டாங்க, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அது வேறு எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிடைக்கும், அரசாங்க வேலையும் கிடைக்கும், தனியார் வேலையும் கிடைக்கும், அப்படி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அப்பொழுது நாங்களெல்லாம் சம்பளம் கட்டி படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பெருந்தலைவர் காமராஜ் வந்த பிறகுதான் எல்லோருக்கும் இலவச கல்வின்னு மாற்றினார். அது வரையும் கொஞ்சம் பேர் கொடுப்பாங்க, கொஞ்சம் பேர் சம்பளம் கட்டி படிக்கணும். அது மட்டுமல்ல, எங்களுடைய ஆசிரியர்களெல்லாம் சீனியர் டீச்சர்ஸ் பூரா அந்த பகுதியிலேயே கிடையாது. எல்லாம் ஒன்று கன்னியாகுமரி திருநெல்வேலியிலிருந்து வருவார்கள், இல்லையானால் தஞ்சாவூர் திருச்சியிலிருந்து வருவார்கள். இங்கே அப்பொழுதுதான் ஆசிரியர்கள் வர ஆரம்பித்தார்கள். அதெல்லாம் ஜூனியர் டீச்சர்ஸாக இருப்பாங்க. இந்த வடபகுதிகள், வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி ரொம்ப பின்தங்கிய பகுதிகளாக இருந்தன. அதையும் தென்னார்காடு மாவட்டத்திலாவது ஒரு பல்கலைக்கழகம் இருந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், நமக்கு அதுவும் கிடையாது. அது ஒரு பகுதி. இன்னொன்று, எந்த அளவுக்கு வறுமை என்று சொன்னால், நாங்கள் எங்கள் வகுப்பு படம் வைத்திருக்கேன், புகைப்படம். அதில் பார்த்தா ஒரு 7-8 பேரை காணும். என்னன்னு அப்புறம் தான் யோசனை பண்ணால், அந்த புகைப்படம் எடுப்பதற்கு 2 ரூபா கொடுக்கணும். அந்த பல பேரண்ட்ஸால், பெற்றோர்களால் இந்த 2 ரூபா கொடுக்க முடியாமல் அவங்கெல்லாம் புகைப்படத்தில் விட்டுட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால், 70 ஆண்டுகளுக்கு முன்னால். நல்ல காலமாக அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு மாறி இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் நாம் கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றோம். உயர்கல்வியிலே இந்திய நாடே பின்தங்கி இருக்கின்றது. அதற்கு காரணம், அரசாங்கம் அதிகமாக கல்விக்கு செலவிடுவதில்லை. பெற்றோர்களை நம்பித்தான் உயர்கல்வியே இருக்கிறது. ஒரு 60 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருப்பது, மொத்த வருவாயில் 6% கல்விக்கு செலவழிக்க வேண்டும் என்று, 6% of the GDP should be spent on education என்று கோத்தாரி கமிஷன் பரிந்துரை. ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கையில் அதையே திரும்ப சொல்லியிருக்காங்க. எப்போ 60 வருஷம் கழித்து நாங்கள் 6% செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலை. அதனால் உயர்கல்வியிலே நாம் பின்தங்கி இருக்கின்றோம்.
ஆங்கிலத்தில் GER என்று சொல்வார்கள், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அல்லது அக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன். உயர்கல்வி படிப்பவர்கள் 18 வயதில் இருந்து 23 வயதில் இருப்பவர்களை உயர்கல்வி பெற தகுதி பெற்றவர்கள் என்று பெயர். அதில் எவ்வளவு பேருக்கு இந்தியாவில் கிடைக்கிறதுன்னு சொன்னால் 28% பேருக்குத்தான் கிடைக்கிறது உயர்கல்வி. ஒரு 1200 பல்கலைக்கழகங்கள், 50,000 கல்லூரிகள் இருக்கின்றன. இவ்வளவும் சேர்ந்து 28% பேருக்கு தான் உயர்கல்வி, மற்ற எல்லோரும் வெளியேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். நாம் வளர வேண்டும் என்று நினைக்கிற நாடு, போட்டியிட வேண்டும் என்று நினைக்கிற நாடு, ஆனால் கல்வியிலே உயராமல் பொருளாதாரத்தில் உயர முடியாது. இதை நாம் உலகெங்கும் பார்க்கின்றோம், நாட்டிலேயும் பார்க்கின்றோம். எந்த குடும்பத்தில் கல்வி இருக்கிறதோ அந்த குடும்பம் மேலே போய்விடும். எந்த மாநிலம் கல்வியிலே ஓரளவுக்கு சிறந்திருக்கிறதோ அது இன்னும் மேலே போகும். நாடுகளுக்கும் இதுதான் பொருந்தும். நீங்கள் வளர்ந்த நாடுகளெல்லாம் GER 60% 100% வரை இருக்கிறது. நம்மோடு போட்டி போட்டு கொண்டிருந்த ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு சமமாக இருந்த சீன நாடே இப்பொழுது 60% தாண்டி விட்டது. அதற்கு காரணம் அங்கே அதிகமாக கல்விக்கு செலவழிக்கிறார்கள். நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் என்று உலக அளவிலே ஒரு ரேங்க் போடப்படுகிறது. எவ்வளவு பேர் அரசாங்க பணத்தை செலவழிக்கிறார்கள் என்று. அதில் நம்முடைய ரேங்க், இந்தியாவுடைய ரேங்க் 155. அதுதான் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம் கல்விக்கு என்பதை சொல்லும். மொத்தமாக பார்க்கும்பொழுது எஜுகேஷன் ரேங்கிங் என்று பொதுவாக பார்த்தால் 145வது இடத்துல நாம் இருக்கின்றோம். அது இண்டெக்ஸ் ஆன் எஜுகேஷன். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் தான் 145வது இடத்துல இருக்கிறோம். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அரசுகள் இன்னும் கொஞ்சம், மாநில அரசுகளும் மத்திய அரசும் கல்விக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கல்விக்காக செலவழித்தால் இன்னும் நிறைய பேர் கல்வியை பெற முடியும். ஏனென்றால் ஏழைகளும் நடுத்தர மக்களும் அவர்களால் அரசாங்கமாக இருந்தால் பரவாயில்லை, அதில் இலவச கல்வியோ அல்லது குறைந்த கட்டணத்தில் கல்வி கிடைக்கும். தனியார் என்று போகும்பொழுது கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. பள்ளிகளையும் அதே நிலைமை, உயர்கல்வியிலேயும் அதே நிலைமை. அவர்களால் பல பேரால் படிக்க வைக்க முடியவில்லை. பள்ளியிலேயே அப்படி நடக்கிறது. அரசு பள்ளிக்கு யார் போகிறார்கள்? ஒன்றுமே இல்லாதவர்கள் தான் அரசு பள்ளிக்கு போகிற சூழ்நிலை இருக்கிறது. ஓரளவுக்கு கடன் வாங்க முடியும் என்று சொன்னால் கூட தனியார் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அரசாங்க உதவி எதுவும் கிடையாது. அரசுகள் செய்கின்றன. இலவச வேட்டி, இலவச சேலை, இலவச மிக்சி, இலவச கிரைண்டர், இலவச ஃபேன், இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் தேர்தல் அப்பவும் கையில் கொடுத்துட்றாங்க. அதுதான் நமக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது. யாரும் இலவச கல்வி வேணும்னு கேட்கறதும் இல்லை, இலவச கல்வியை கொடுக்க வேண்டும் என்று அவர்களும் நினைப்பதில்லை. அதற்கு காரணமே இந்த விழிப்புணர்ச்சி இல்லாததுதான். அடிப்படை விழிப்புணர்ச்சி கல்வியால் தான் வரும். அந்த விழிப்புணர்ச்சி இல்லாத காரணத்தினால எந்த தேர்தலிலும் இது ஒரு இஷ்யூவாகவே கிடையாது, ஒரு பிரச்சனையாகவே பேசப்படுவதில்லை. நீங்கள் எது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீட் கோச்சிங் எல்லாம் நாடு பூரா நடக்குது. அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம். எழுதி சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இதுவரை நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ ஏன் இவ்வளவு குறைவாக MBBS சீட்டுகள் இருக்க வேண்டும் என்று பேசப்பட்டதே இல்லை. 25 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதுகிறார்கள். ஆனால் மத்திய அரசு, மாநில அரசு, தனியார் எல்லாம் சேர்ந்த 1 லட்சம் சீட்டு தான் இருக்கு. ஆக அந்த 1 லட்சத்தை 25 லட்சம் பேருக்கு எப்படி கொடுப்பது என்பதற்குத்தான் நீட்டா இல்லையா, அது எப்படி பண்ணுவதெல்லாம் இதை பற்றி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடந்துட்டுருக்கு. ஆக அப்படிப்பட்ட நிலைமை உள்ள நாட்டில் கல்விக்கு இன்னும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மாணவர்கள் அனைவருக்கும்
அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, எது கிடைக்கிறதோ அதை அவர்கள் படிக்க வேண்டும். அதுதான் இந்த அறக்கட்டளை துவக்குவதற்கு அடிப்படையாக இருந்தது. நாங்கள் இருந்த மாதிரியே அது எதிர்காலமும் இருக்கக்கூடாது, எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை துவக்கினோம். இப்பொழுது இதுவரை இன்றோடு சேர்த்து 9878 பேருக்கு கல்வி உதவித்தொகை, இன்றைக்கு 1182 பேருக்கு கொடுக்கிறோம். அதில் 2ஆம் வகுப்பும் 2வது வருஷமும் சேர்ந்திருக்கிறது. புதிதாக சேருபவர்களை மட்டும் சேர்த்தோமானால் இன்றையோடு 9878 பேர் பலனடைந்துகிறார்கள். மொத்தமாக கொடுக்கப்பட்ட தொகை 11,86,00,000. இந்த அறக்கட்டளை அரங்க கொடுக்கின்ற நன்கொடைகள் ஏற்கனவே இங்கே எடுத்து சொன்ன மாதிரி விஐடியிலே பணியாற்றுகின்ற பேராசிரியர்களும் ஆசிரியர்கள் அல்லாத ஊழியர்களும் தங்களுடைய ஒரு நாள் ஊதியத்தை கொடுக்கிறார்கள். என்னுடைய பிறந்த நாளில் கொடுப்பார்கள், நான் அதை அப்படியே அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்து விடுகிறேன். இந்த ஆண்டு வேலூரில் மட்டும் 94 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது டிசம்பர் மாதத்தில். அத்துணை பேருக்கும் நான் இந்த அறக்கட்டளையின் சார்பாகவும் பயன்படுகின்ற ஏழை மாணவ மாணவிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான ஒன்று, இந்த பலனடை பெறுவதில் 2 பங்குக்கு மேல் 67% முதல் முறையாக கல்லூரிக்கு செல்பவர்கள். அதுவரை அந்த வீட்டிலேருந்து யாரும் கல்லூரிக்கு போனதில்லை, உயர்கல்விக்கு போனதில்லை. இன்னொரு முக்கியமானது, இந்த பயனடை பெறுவதில் 68% பெண்கள் மாணவிகள். ஆக பெண்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை ஊக்குவித்தால் எல்லோருமே படித்து விடுவார்கள். நாம் அதில் ஒரு பின்தங்கிய நாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இது மாற வேண்டும். அதற்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு மாவட்டம் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பழைய வடார்காடு மாவட்டம் இன்றைக்கு 4 மாவட்டங்களாக பிரிந்திருந்தாலும் திருவண்ணாமலையும் சேர்ந்து விட்டது. வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை 4ம் சேர்ந்து இந்த ஆண்டிலே இருந்து இதை செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட 75 லட்சம் மக்கள் தொகை. நாம் இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு மாவட்டமாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் உயர்கல்வியை கொடுத்து விட்டால் ஏழ்மை இல்லாமல் போய்விடும். இந்த 2 ஆமையும் ஒன்றா இருக்கும், கல்லாமையும் இல்லாமையும். கல்லாமையை ஒழித்தால் இல்லாமை காணாமலே போய்விடும். ஆக 2ம் போய்விடும். அப்படிப்பட்ட நிலை, ஏழைகளே இல்லாத மாவட்டம் ஒன்று இந்தியாவில் உண்டு என்று சொன்னால் நம்முடைய மாவட்டமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதைத்தான் இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு முக்கியமாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்க பகுதியில் இவ்வளவு ஏழ்மை கிடையாது. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து ஓரளவுக்கு வசதியானவர்கள் இருக்கிற ஊர். இதை போல இன்னும் சில இடங்கள் இருக்கின்றன, எல்லாமே இல்லைன்னு சொல்லவில்லை. பல மாநிலங்கள் நம்மைவிட பின்னாலே இருக்கின்றன. உயர்கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது நாம் தான், தமிழ்நாடு. நாம் இப்பொழுது 48-50% GER, அகில இந்திய சராசரி 28. ஆனால் தென் மாநிலங்கள் எல்லாமே 35க்கு மேலே தான் இருக்கின்றன. அந்த யார் GER அதிகம் இருக்கிறார்களோ அவருடைய பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கும், தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கும். நீங்கள்லாம் இதுக்கு மேலே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு நாடு மொத்தமாக பார்க்கும்பொழுது நமக்கே பெருமையாக இருக்கும். டோட்டல் எக்கானமியை எடுத்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து உலகத்தில் 5வது இடத்துல இருக்கிறோம். டோட்டல் GDP முதல் இடத்துல அமெரிக்கா, 2வது இடத்துல சைனா, 3வது இடத்துல ஜப்பான், 4வது இடத்துல ஜெர்மனி, 4வது இடத்துல ஜப்பான், நாம் 5வது இடத்துல இருக்கிறோம். அது மொத்தமாக பார்க்கும் பொழுது டோட்டல் எக்கானமி இப்போ நம்ம $4.2 trillion. ஆனால் தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த மொத்தமாக பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பரவாயில்ல, 5வது இடத்துக்குள்ளே இருக்கும். அதில் பெர் கேபிட்டா இன்கம் $2,700. உலக அளவில் ரேங்க் போட்டால் 141வது இடத்துல வருகிறோம். அதை பார்த்தா
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம் என்று அதற்கு ஒரு முக்கிய காரணம், ஒன்று பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இன்னொன்று கல்வியை எல்லோருக்கும் கொடுக்காது ஒரு முக்கிய காரணம். அதை மாற்ற வேண்டும். நம்மால் அதை மாற்ற முடியும். ஏற்கனவே ஓரளவுக்கு இந்திய நாட்டுக்குள்ளேயே இருக்கிற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தோமானால், யார் யார் கல்வியிலே ஓரளவுக்கு உயர்வு இருக்கிறார்களோ தென் மாநிலங்களும், கொஞ்சம் அந்த பக்கத்தில் ஒரு 2-3 மாநிலங்கள், அவைகளுடைய தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கிறது. தெலுங்கானா, அடுத்து கர்நாடகா, 3ஆவது இடத்துல தமிழ்நாடு, எல்லாமே $4000 மேலே தனிநபர் வருமானம். கேரளாவும் ஆந்திராவும் 4000 கொஞ்சம் குறைவு. படிப்பிலே பின்தங்கி இருக்கின்ற மாநிலங்கள். ஜிஆர் அகில இந்திய சராசரி 28 இருந்தாலும் 20க்கு கீழே இருப்பது பீகார் மாநிலம். 25-26 இருப்பது இன்னும் ஓரளவுக்கு முன்னாலே இருப்பது யூபி. 2 பேருமே யூபியில் $900, பீகாரில் $600 தான் தனிநபர் வருமானம். நாம் 4000 இருக்கிறோம். அதை பார்க்கும்போது நாமே ஏதோ அமெரிக்கா மாதிரி தெரியும். ஆனால் நாம் அவர்களோடு போட்டி போட முடியாது. வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட வேண்டும். வளர்ந்த நாடுகள், நல்ல மக்களாட்சியாக இருக்கின்ற நாடுகள் எல்லாம் வடக்கு பக்கத்தில் இருக்கின்ற நார்டிக் கண்ட்ரீஸ் என்று சொல்வார்கள். நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஃபின்லாந்து, நெதர்லாண்ட்ஸ், இவைகள் தான் ஒரு முன்மாதிரி நாடுகள். அங்கே மக்களை எவ்வாறு அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள், எப்படிப்பட்ட மக்களாட்சி இருக்கிறது, எப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள், லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி நடக்கின்ற நாடுகள் அங்கே இருக்கின்றன. இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது மக்களுடைய விழிப்புணர்ச்சி தான். எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டி என்று குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சி இருக்குமானால் நல்ல அரசுகள் கிடைக்கும், நல்ல நிர்வாகம் கிடைக்கும். அதை மக்களும் என்ன தவறு நடந்தால் எடுத்து சொல்லுகின்ற அளவுக்கு இருப்பார். எவ்வளவு காலத்திற்கு பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறோமோ அதுவரை நல்ல அரசாங்கம் வராது. அதுதான் இன்றைக்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை மாற்ற வேண்டும். இப்பொழுது இருக்கிற இளைஞர்கள் தான் எதிர்கால தலைவர்களாக வரப்போவர்கள். எந்த துறையாக இருந்தாலும் அது இந்த நாட்டையே அழித்து விடக்கூடியது. நான் தேர்தலெல்லாம் போட்டி போட்டவன். எங்கள் காலத்தில் பணம் கொடுக்கறது இல்லை. ஆனால் இப்பொழுது பணம் இல்லாமல் நான் 50,000 ரூபாயெல்லாம் போய் எம்பி ஆனேன் 1967. அதில் 4000 ரூபாய் அறிஞர் அண்ணா அவர்கள் அனுப்பினார்கள். தலைமை கழக நிதியாக எனக்கு 4000 ரூபா வந்தது. செக் அனுப்பிச்சார். நான் ஒரு 40-45,000 செலவு பண்ணி 50,000 ரூபாயில் எம்பி ஆனேன். இப்பொழுது 50 கோடி இல்லைனா கூட கஷ்டம். அது குறைஞ்சபட்சம் 50 கோடி தேவை. இப்படிப்பட்டு ஏதோ வளர்ந்த நாடு மாதிரி இருக்குது தேர்தலை பார்த்தோம்னா. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மக்களுடைய விழிப்புணர்ச்சி இல்லை. மக்களுடைய அந்த அளவுக்கு அறிவை நாம் வளர்த்து விடவில்லை. அதை உயர்கல்விதான் செய்யும். நிச்சயமாக நம்மால் முடியும். அதேபோல் வளர்ந்த நாடுகளைப் போல நாமும் இங்கே மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். அரசாங்கம் இலவசமாக எல்லாவற்றையும் கொடுக்கிறது. ஆனால் அரசாங்க அலுவலகத்துக்கு போனால் இலவசமாக எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னா செய்ய மாட்டாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் அளவில், உலக அளவில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷ்னல் அவர்கள்தான் ஒரு நாட்டில் எப்படிப்பட்ட நிர்வாகம் நடக்கிறது என்று உலகெங்கும் சர்வே நடத்தி ஆண்டுதோறும் வெளியிடுகிறார்கள். அதற்கு கரப்ஷன் ரேங்க் என்று பெயர். ஒரு நாட்டிலேயும் எவ்வளவு ஊழல் நடக்கிறது என்பதை அளவுகோலாக வைத்து அந்த சர்வே நடத்தப்படுகிறது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாம் 80வது இடத்துல இருந்தது இந்தியா. கரப்ஷன் பெர்செப்ஷன் ரேங்க்னு பேர் இண்டெக்ஸ். அதற்கு பிறகு 80லேருந்து 85க்கு போனோம். அதுக்கு பிறகு 90க்கு போனோம். 23ஆம் ஆண்டில் 2023 93 ஆனோம். போன வருஷம் 96க்கு போய்விட்டோம். வளர்ச்சி, நம்முடைய வளர்ச்சி
எல்லாத்திலையும் வளர்ச்சி தான், ஊழல்லையும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய அமைச்சர்கள் தலைவர்கள்லாம் பேசும்போது நாடே மாறிவிட்டது, ஊழலே இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் டிரான்ஸ்பரன்சி இன்டர்னல் ஆண்டுதோறும் நமக்கு சொல்லுவது நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் ஊழலிலே என்று சொல்லுகிறார்களே. இதை மக்கள் யாரும் இதை பற்றி பேசி இருக்கிறார்களா? நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றங்களிலோ யாரும் இதை பற்றி பெரிதாக பேசுவதாக தெரியவில்லை. நாம் உலக அளவிலே போட்டி போட வேண்டுமானால் நாம் நல்ல அரசுகளை பெற வேண்டும். அதற்கு அடிப்படையாக இருப்பது நல்ல மக்கள். நாம் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும், வல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்று. இந்த ரெண்டையும் செய்ய வேண்டுமானால் கல்வியால் தான் முடியும். அந்த திருக்குறள் ஒன்றே போதும் நமக்கு மக்களை நல்லவர்களாக்குவோம். திருக்குறளை படித்து வழி நடந்தால் எல்லாரும் நல்லவர்களாக இருப்போம். வல்லவர்களாகுவதற்கு கல்வியும் கடின உழைப்பும் தேவை. அப்படிப்பட்ட நல்ல கல்வியை பெற்ற ஒருவரைத்தான் இன்றைக்கு நாம் வானவராயர் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். அவர் லயோலா கல்லூரியும் அவருக்கு நான் சீனியர், சட்டக்கல்லூரியில் நான் அவருக்கு சீனியர். ஆனால் அவர் பல விதத்தில் சீனியர். அவர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவருக்கு பலவிதமான அனுபவம் பெற்றவர்கள். ஆன்மீக ரீதியாக போப்பாண்டவரை இவரை கூப்பிட்டு ஒரு இதில் கலந்து கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எல்லா துறையிலும் வல்லவராக இருப்பவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இன்றைக்கு இந்த உதவியை பெற இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், அக்கறையோடு படிக்க வேண்டும். ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகக்கூடாது. நான் 4 வருஷம் லயோலா கல்லூரியில் படித்தேன். பிஏ 2 வருஷம், எம்ஏ 2 வருஷம். 4 ஆண்டும் 100% அட்டண்டன்ஸ். எனக்கு, நான் கிராமத்து மாணவன். எனக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் புரியும். தினம் 10 கிலோமீட்டர் நடந்து போய் படித்தவன். அதனால் நாமும் இந்த நகரத்துக்காரர்கள் மாதிரி வர வேண்டும் என்ற வேகத்தில் இருந்தவன். அப்படி என்னாலே படிக்க முடிந்தது. நீங்களும் அது மாதிரி படித்து வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்கு அனைவருக்கும் இன்றைக்கு நன்கொடை வழங்கிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை கூறி, நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவர் அவர்களுக்கும் மறுமுறையும் நன்றியை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பானதொரு ஆய்வுரையினை தலைமையுரையாக வழங்கிய நம் ஐயா வேந்தர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அன்போடு அழைக்கின்றோம். அவையில் இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ராஜா டாக்டர் பிகே கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா அவர்களை பற்றிய நிறைய அறிமுகங்களை வேந்தர் ஐயா உட்பட அனைவருமே கூறிவிட்டார்கள். ஆகையால் இந்த இதை நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். வேந்தர் அவர்கள் கூறியது மாதிரி இந்த கல்வி உதவித்தொகை வழங்கு விழாவுக்கு சிறப்பு விருந்தினர் மட்டுமல்ல, சரியான நபர்தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் ராஜா அவர்கள். அவர்கள் பள்ளி படிப்பை பயின்றது கோயம்புத்தூர், உயர்கல்வியை பயின்றது சென்னை லயோலா கல்லூரி, அதன் பிறகு சென்னை சட்டக்கல்லூரியில் பிஎல், அதுக்கப்புறம் அட்வொகேட்டாகவும் பணியாற்றியிருக்காங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த சக்தி டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெடுடைய பிரசிடெண்ட், சதர்ன் இந்தியா மில்ஸ் அசோசியேஷனுடைய சேர்மனாக இருந்திருக்காங்க. இந்தியன் காட்டன் மில்ஸ் ஃபெடரேஷன் டெல்லி அதோட சேர்மனாக இருந்திருக்காங்க. இப்போ கோயம்புத்தூரில் பாரதிய வித்யா பவன் அதில் மெம்பர், சேர்மேன், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதோடைய சேர்மேன், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பிஸ்னஸ் ஸ்கூல் அதோடைய சேர்மேன், குமரகுரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஈரோடு அதனுடைய சேர்மேன், சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் பொள்ளாச்சி அதனுடைய சேர்மேன், என்ஜிஎம் காலேஜ் பொள்ளாச்சி அதனுடைய சேர்மேன். கிட்டத்தட்ட நிறைய உயர்கல்வி நிறுவனங்களுடைய சேர்மன் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் ராஜா வானவராயர் ஐயா அவர்கள். அதை விட முக்கியம், தமிழுக்காக பொள்ளாச்சி தமிழ் இசை சங்கத்தினுடைய ஃபவுண்டர் பிரசிடெண்ட், பொள்ளாச்சி இலக்கிய கழகத்தினுடைய ஃபவுண்டர் பிரசிடெண்ட் ஐயா அவர்கள். குரல் என்ற ஒரு வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் அதனுடைய ஃபவுண்டர் சேர்மேன். மிக முக்கியமாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ரெகக்னிஷன்ஸ், கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ரீ அவினாசிலிங்கம் யூனிவர்சிட்டி ஐயா அவர்களுக்கு
கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள் சட்டத்துறையில். போப் ஜான் பால் II அவர்கள் அவருடைய அழைப்பை ஏற்று டே ஆஃப் பிரேயர் ஃபார் பீஸ் இன் த வேர்ல்ட் அதில் வந்து கலந்துருக்காங்க. விவேகானந்தா நேஷ்னல் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் அது வாங்கியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் சிட்டிசன் ஆஃப் கோயம்புத்தூர் அவார்டு வாங்கியிருக்காங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ். வேந்தர் உள்ளிட்ட இந்த அரங்கத்திற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நேரம் இப்போது 12:20. நீங்களாம் அவங்க ஊர்லேருந்து கிளம்பி வந்து இங்கே எப்போ இருந்து உட்காண்ட்ருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப பொறுமை இழந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது உங்கள் முகத்திலேயே தெரியுது. லேசாக கொஞ்சம் பசியும் வருது. அபாரமான விருந்து காத்திருக்கு. இதில் போய் கடைசி பேச்சாளனாக வந்து இருந்து பேசுறது எத்தனை சிரமம்னு இவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் போகிற பக்கமெல்லாம் எனக்கு இப்படித்தான் வருது. அதை ஏற்றுக்கத்தான் வேணும். பெரியவங்கெல்லாம் பேசுனாங்க, எல்லாம் அழகாக பேசுனாங்க. கடைசியில் நம்ம வேந்தர் பேசினார். நான் வேந்தருடைய ஒரு அட்மைரர். அவர் பேசுனா நான் கேட்பேன். கருத்தோடு பேசுவார். மனிதன் மனது வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஒருவர் யார் என்றால் சுவாமி விவேகானந்தர். யூ கேன் பி வாட் யூ வாண்ட் டு பி. நீ எதுவாக விரும்புகின்றாயோ நீ அதுவாக ஆவாய். நான் நினைக்கிறது உண்டு அது சாத்தியமான. ஆனால் நம்முடைய வேந்தருடைய வரலாறை படித்த பிறகு தெரிந்து கொண்டேன், ஒரு தனி மனிதன் மனது வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு அவர்களே சாட்சி. நீங்கள்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா ஏற்கனவே வெற்றி பெற்றவருடைய வாழ்க்கையை படிக்கணும். அதை விட வேறு ஒன்றும் வேண்டாம். அந்த வரிசையில் முதலில் படிக்க வேண்டியது இவருடைய வாழ்க்கையை. நான் இந்த அறக்கட்டளையை கேட்டுக்கொள்ளுவேன், நீங்கள் தருகின்ற இந்த ஊக்கத் தொகையை காட்டிலும் ஒரு 50 பக்கத்திற்கும் மேலே போகாமல் நம்முடைய வேந்தருடைய வாழ்க்கையை எளிய தமிழில் எழுதி இந்த தொகையோடு தருவார்களேயானால் இந்த தொகை ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறதில்லை, இந்த படிப்பும் ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறதில்ல. இந்த ஒரு இவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டால் நீங்களும் ஒரு நாள் இந்த மேடையில் நடுநாயகமாக வந்து அமர முடியும் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ இந்த மேடையினுடைய சராசரி வயதை பாருங்கள். நான் தான் உள்ளதுக்குள்ளே சின்ன வயசோன்னு நினைக்கிறேன். 100 நெருங்கிட்டு இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் 20க்கும் கீழே, இங்கே எல்லாம் 80. எட்டற தூரத்தில் இல்லை இடைவெளி. ஆனால் உங்களை மையப்படுத்தித்தானே பேசணும், அதுக்குத்தானே இந்த நிகழ்ச்சியே இல்லையா? நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அது நம்முடைய வேந்தருடைய கருத்துக்கள் எல்லாம் முழுவதும் எனக்கு தெரியும். காரணம், அவருடைய நூல்களை நான் படித்திருக்கின்றேன், அவருடைய பேட்டிகளை யூடியூபில் கேட்டிருக்கின்றேன். ஸோ எனக்கு அதை பூரா தெரியும். ஆனால் இப்போ உங்களுக்காகத்தான் நான் பேசணும். அது என்னை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் சொன்னாங்க, அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் இருக்கலாம். ஆனால் எனக்கு தந்திருப்பது 20 மணித்துளிகள். அதெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்ல முடியாது. ஆனால் 2 கருத்தை சொல்லுகின்றேன், கேளுங்கள். எங்கள் இந்தியா எப்படி இருந்தது, இப்போ உங்கள் இந்தியா எப்படி இருக்க போகிறது, இதை தெரிஞ்சுட்டா போதும். எங்கள் இந்தியா உங்கள் காலம் போல் இல்லை. படிப்பதே ரொம்ப அரிதான காரியம். அதுலேயும் பெண்கள் படிப்பது என்பது கேட்டறியாத ஒன்று. இன்று நிலைமை அப்படி அல்ல. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் ஏகமாக வந்துடுது. இப்போ அதெல்லாம் பிரச்சனையே அல்ல.
ஆனால் வெறும் பாடம், படிப்பு, பரீட்சை, பாஸு, ஃபெயிலு, பள்ளிக்கூடம், பிளேஸ்மெண்ட்டுன்னு இருந்தால் இந்த கல்வி உதவுமா? நல்ல கவனிங்க. அதுக்குத்தான் சொன்னேன், வாழ்க்கையில் வெற்றி பெற்றவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ எனக்கு தந்திருக்கின்ற 20 மணித்துளிகள் முழுவதுமே இவரை பற்றி பேசத்தான் நான் விரும்புகிறேன். காரணம் அவ்வளவு இருக்கு சொல்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கவும் வேணும். இப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் ஒருவர் மனிதன் வாழ்க்கையை தொடங்கி இந்த அளவுக்கு உயர முடியுமா என்று சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அந்த புத்தகத்தை படித்தீர்கள் என்றால் இது கற்பனை என்று தான் நினைக்க தோன்றும். ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்து, அப்படி ஒன்றும் பெரிய வசதி கிடையாது, மைல் கணக்காக நடந்து சென்று பள்ளிக்கு சென்று பிறகு லயோலா கல்லூரியில் போய் படித்து அதன் மூலமாகத்தான் ஆங்கிலம் அறிந்து கொண்டு அதற்கு பிறகு அரசியலில் போய் அதில் பல உயர்நிலைகளுக்கெல்லாம் போய் வந்து கல்விக்கு வந்து இந்த 40 ஆண்டுகளில் இவர் சாதித்திருப்பது இன்று உங்களுக்கு தெரியுமோ என்னவோ. த ப்ரைட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று சொல்லணும்னா அது விஐடி. இப்போ இந்த கூட்டத்தில் கிராமத்திலிருந்து விவசாய பின்னணியில் அரசு பள்ளியில் தமிழ் வழி கற்ற மாணவ மாணவிகள் மட்டும் கொஞ்சம் கையை உயர்த்துங்கள். அதான் தமிழ் வழி கல்வி கற்றவர். மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் ஆங்கில வழி கல்வி கற்றவர்கள்லாம் கையை தூக்குங்க. 2க்குமே கை தூக்காதவர்களும் உண்டு. அப்போ எப்படி இங்கே வந்தீங்கன்னே தெரியல. எதுக்கு கேட்குறேன்னா, காலம் ரொம்ப மாறிப்போச்சு. இப்போ நம்முடைய வேந்தர் அவர்கள் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் ஒரு அரசு வழி பள்ளியில் தமிழ் வழி கற்று வந்து இன்று இத்தனை சாதித்திருக்கிறார். இன்று 1 லட்சம் மாணவர்கள் அவருடைய பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றார்கள் என்று சொல்லுவது பெருமை அல்ல, கைதட்டாதீங்க. 1 லட்சம் கனவுகளுக்கு ஒருவர் பொறுப்பாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதுக்குத்தான் கைதட்டணும். இது அசாத்தியமான காரியம். இன்று வெள்ளூர் என்றால் இந்தியாவுடைய வரைபடத்தில் மூலை முடுக்கு எல்லாம் தெரிகிறது என்றால் இந்த ஒரு நிறுவனத்தினால் மட்டுமே என்பதை மறந்து விடாதீர்கள். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய பின்னணிக்கு இன்று இங்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தில் அமர்ந்து இந்த பேச்சை எல்லாம் கேட்டு போவது என்பது இந்த ஒரு அறக்கட்டளை என்று ஒன்று வந்திருக்காவிட்டால் இது சாத்தியமே இல்லை. எல்லாவற்றையும் அரசாங்கம் பார்த்து கொள்ளும் என்று எண்ணக்கூடாது. இப்படி சில தாராள மனம் படைத்தவர்கள் இப்போ பார்த்தீங்களா மேலே மேடைக்கு, ஐயா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா தொகை அதிகமாக இரும்போல் ஏலம் விடுறாங்க. ஒருவர் 1 லட்சம்ங்கிறாரு, இன்னொருவர் 10 லட்சம்ங்கிறாரு, இன்னொருவர் 25 லட்சம்ங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தால் என்ன ஆகும்னு தெரியல. இது எங்கள் ஊர் கொஞ்சம் வசதியான ஊருன்னு வேந்தர் சொன்னார். எங்கள் ஊரில் வசதி இருக்கலாம், இந்த நல்ல மனசு நிச்சயமாக இந்த ஒரு ஊரில் தான் இருக்கு. அதுக்காக நீங்கள்லாம் பெருமைப்படணும். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் இந்தியா வேறு உங்கள் இந்தியா வேறு. உங்கள் இந்தியா இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? பொருளாதார ரீதியில் $5 ட்ரில்லியன் நோக்கி நம்முடைய பொருளாதாரம் போய்கொண்டிருக்கிறது. 3% வளர்ந்த ஜிடிபி இன்று 6-7% இருக்குது. ஒரு மாதம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. உலகத்தின் மிகப்பெரிய 5 பொருளாதாரங்களில் ஒன்று நாம். இன்னும் மிக விரைவில் 3வது பெரிய பொருளாதாரமாக வந்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் என்ன தெரியுது? நீங்கள்லாம் படித்து முடித்து வெளியே வரும்பொழுது அந்த இந்தியா ஒரு வளர்ந்த தேசமாக இருக்க போகிறது. அது சந்தேகமே வேண்டாம். அப்துல் கலாமுடைய கனவு மிக விரைவில் நனவாக போகிறது. நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரலாமே. இன்னொன்று பண்ணலாமா? இந்த அறக்கட்டளைக்கு மாணவ மாணவிகள் எல்லோரும் ஒரு பலத்த கரவொலி தருகிறீர்களா?
இப்போ நான் போய் எங்கள் ஊரில் வேந்தர் அவர்களே சொல்ல போகிறேன், வெள்ளூரில் இவ்வளவு சாத்தியம்னா கோயம்புத்தூரில் இல்லை என்னத்தை செதிக்க முடியாது, ஒரு நாளில் செய்யலாமே. அதனால் வேந்தரை கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போய் இதை அங்கே சொல்ல வைக்க போகிறேன். நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. இப்போது எங்கள் காலத்தில் ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இத்தனை பள்ளிக்கூடங்கள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது, பல்கலைக்கழகங்கள் கிடையாது, வேலை வாய்ப்பு என்பது அறவே கிடையாது. இப்போ இங்கே 1,00,000 பேர் படிக்கிறார்களே, 1,00,000 பேர்த்துக்கும் வேலை வாங்கி தர்றாரு. இப்போது இங்கே படித்து சென்ற மாணவ மாணவிகள் உலகத்தில் 84 நாடுகளில் பணி செய்கிறார்கள். இது நினச்சி பார்த்துருக்க முடியுமா? இந்த நேரத்தில் இந்த பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி தந்து இவரை ஊக்குவித்த அந்த மாபெரும் மனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக நீங்கள் எல்லாம் கைதட்டணும். அவர் சரித்திரத்தில் இடம்பெற்றதுக்கு 2 காரணம். ஒன்று இந்த மதிய உணவு திட்டம், இரண்டாவது இந்த சுயநிதி கல்லூரிகளை தாராளமாக வழங்கி இன்று அதன் மூலமாக தமிழகத்தின் நிலையையே மாற்றிவிட்டார். சொன்னாங்க இல்லையா, எந்த ஒரு மாநிலம் கல்வியில் சிறந்து விளங்குதோ அந்த மாநிலம் பொருளாதாரத்திலும் சிறந்து விளங்கும், இன்னும் ஆனால் அதிகமாக செலவு செய்யணும்னு சொன்னார். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அரசாங்கமே எல்லாம் செய்துவிடும் என்று எண்ணக்கூடாது. ஒரு ஜனநாயகத்தில் அரசாங்கமே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள முடியாது, நமக்கும் ஒரு பங்கு இருக்குது. இப்போ ஐயா சொன்னாங்க 1,00,000 10,00,000 கொடுக்கணுங்கிறது இல்லை, ஒரு மாணவனை தத்தெடுத்து கொள்ளுங்கள். ஒரு மாணவனை தத்தெடுத்து கொண்டால் அந்த மாணவனுடைய வாழ்க்கை தரம் மாறும், அந்த குடும்பமே உயரும், இறுதியில் சமுதாயம் மேலுக்கு வரும். அதுதான் உண்மை. ஆகவே அந்த பணியைத்தான் இந்த அறக்கட்டளை மிகச் சிறப்பாக செய்கிறது. இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்கள் காலத்தில் வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது, வேலை கிடைக்கும், உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். ஆனால் அதற்கு மேல் நாம் உயர வேண்டுமானால் என்ன செய்யறது? ஒரு 10 பாயிண்ட் சொல்லி முடிக்கிற கேட்குறீங்களா? இப்படி கூட்டங்களுக்கு வரும் பொழுது குறிப்பெழுதி கொள்வதற்கு ஒரு சின்ன புஸ்தகம் கையில் வச்சுக்கணும். ஒரு நல்ல பழக்கத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பெரிய வாழ்க்கையில் மிக உயர்ந்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன். பாம்பேயில் ஒரு ரோட்டரி கிளப் மீட்டிங்க்கு ஜேஆர்டி டாட்டா வந்தார். கூட்டம் முடிந்த பிறகு பார்க்கின்றேன், ஜேஆர்டி டாட்டா ஒரு சின்ன புத்தகத்தை வைத்துக்கொண்டு அந்த பேசினவன் பேச்சையெல்லாம் குறிப்பெழுதுறார். ஜேஆர்டி டாட்டாவுடைய தகுதிக்கு அந்த பேச்சாளன் ரொம்ப சாதாரண மனிதன். அப்புறம் நான் போய் கேட்டேன், உங்கள் தகுதிக்கு நீங்கள் இந்த ஆள் பேசுகிறத குறிப்பெழுதணுமான்னு கேட்டேன். நோ, வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரிபடி. ஒவ்வொரு இடத்துலேருந்தும் கற்றுக்கொள்ளுவதற்கு ஏதாவது ஒன்று இருக்கும்னு சொல்லி எழுதிட்டு இருந்தார். இப்போ நான் சொல்கிற கேளுங்க, வாழ்க்கையில் உயர வேண்டுமானால் முதலில் இருக்க வேண்டியது ஒரு கனவு. இப்போ நான் உங்களை கேட்குறேன், கனவில் 3 ரகம் உண்டு. ஒரு பிரம்மாண்ட கனவுள்ளவர்களும் இருப்பார்கள், சுமாரான கனவுள்ளவர்களும் இருப்பார்கள், கனவே இல்லாதவர்களும் இருப்பார்கள். பிரம்மாண்ட கனவுள்ளவர்கள்லாம் கையை தூக்குங்க, தூக்கி வைங்க ஐயா. சுமாரான கனவுள்ளவர்கள்லாம் கையை தூக்குங்க. ஆல்ரெடி தூங்கிட்டு கனவே இல்லாதவர்கள் கையை தூக்குங்க. சார் வேந்தர் சார், வெள்ளூரில் கனவே இல்லாதவர்கள் ஒருவரும் கூட இல்லை. சுமாரான கனவுள்ளவர்களுக்கார்கள், பிரம்மாண்ட கனவுள்ளவர்களுக்கார்கள், கனவே இல்லாதவர்கள் வெள்ளூரில் ஒருவரும் இல்லை. உண்டா இல்லையா? அப்துல் கலாம் என்ன சொன்னார் பாரு, இதை பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறதா? நோ, நாட் அட் ஆல். யூ ஆர் நோ மோர் அ பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்ட் சான்சலர், யூ ஆர் அ வெரி அட்வான்ஸ் டிஸ்ட்ரிக்ட் நான் சொல்லுவேன். இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் 2 சாய்ஸ் இருக்குது. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்புறம் நான் கேள்வி கேட்பேன், அப்போ தான் உங்களை தூங்காமல் வைக்க முடியும். வேறு வழியே இல்லை. இந்த கடைசி நான் எப்பவும் பேசும்பொழுது உங்களை பார்த்து பேச மாட்டேன், அந்த கடைசியில் இருக்கிறவங்கள தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க விவரமாக முதலே போய் கடைசியில் உட்காந்துட்டாங்க. ஃபோட்டோலையும் விழுக மாட்டாங்க, யார் கண்ணிலையும் தென்பட மாட்டோம். ஆனால் யார் முந்தி கொண்டு வந்து முன்னாடி உட்கார்ந்தீர்களோ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது 100% சர்டன்.
இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொன்னதை கூடவே சொல்லுங்கள். வந்தேன், சத்தமாக சொல்லணும். இருந்தேன், போனேன். இப்போ சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாது. வந்தேன், இருந்தேன், போய் தொலைந்தேன். இது ஒரு ரகம். அடுத்த ரகத்தை சொல்ற, கவனமாக கேளுங்க. வந்தேன், சத்தமாக சொல்லணும். இருந்தேன், வித்தியாசமாக சிந்தித்து துணிச்சலோடு செயல்பட்டு செயற்கரிய காரியங்களை செய்து சரித்திரம் படைத்து இனி என் பெயர் 1000 ஆண்டுகள் விளங்க வாழ்வேன். இந்த வந்தேன், இருந்தேன், போனவங்கெல்லாம் கையை தூக்குங்க. சார், இந்த உங்களுக்கு உங்களை பற்றியே ஒன்றும் தெரியல. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு தங்குற கடன் கொடுத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் போக மாட்டேன், வெள்ளூர்லேயே இருந்துருவேன். இந்த வந்தேன், இருந்தேன், வித்தியாசமாக சிந்திச்சு செயல்பட்டு சரித்திரம் படைத்து இனி 1000 ஆண்டுகள் என் பெயர் விளங்கும்படி வாழ்வேன்னு சொன்னவங்கெல்லாம் கையை தூக்குங்க. இதை தம்பி, இதை ஃபோட்டோ எடு. தப்பா, அதை எடு. இதுதான் அப்துல் கலாம் கனவு கண்ட இந்தியா. அப்துல் கலாம் நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டார். நாங்கள் ஒரு தடவை எங்கள் கல்லூரிக்கு கூப்பிட்றதுக்கு போன பொழுது அருட்செல்வர் நானும் தான் போனோம். அப்போ என்ன கேட்டார்னா, நான் வர்றேன், நான் வரும் பொழுது எத்தனாயிரம் மாணவர்கள் மத்தியில் பேச முடியும்னு கேட்டார். அப்போ நாங்கள் சொன்னோம், எங்கள் உள்ளதுக்குள்ளேயே பெரிய ஆடிட்டோரியம், இது மாதிரி தான் 2000 பேர் கேட்பாங்கன்னு. அதையே நீங்கள் வெளியில் வச்ச எத்தனை பேர் கேட்பாங்க? 8000 பேர் அப்போ வெயிலில் வைங்க, நானும் வெயில்ன்ட்டு பேசுகிறேன், என்னுடைய மாணவர்கள் கேட்பார்கள்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கனவு காணுங்கள் நீங்கள் சொன்னீங்க. அப்போ ஒரு நாள் நான் சொன்னேன், ஐயா நீங்கள் போகிற பக்கமெல்லாம் கனவு காணுங்கள்னு சொல்கிறீங்க, அவன் பள்ளிக்கூட வகுப்பில் தூங்கிடுறான், அப்போ தான் கனவு வரும்னு. அப்போ அவர் என்ன சொன்னார்? அதுக்கும் பதில் உங்களுக்கு தெரியும், சொல்லுங்கள். உறக்கத்தில் வருகின்ற கனவல்ல நான் சொல்லுகின்ற கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்கின்ற கனவை நான் சொல்லும் கனவுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட கனவு உங்களுக்கு மொத்தத்தில் கனவென்று இருக்கணும். இரண்டாவது, உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். யூ ஹாவ் டு ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப். சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார்? எல்லா கடவுளையும் நம்பி கடைசியில் உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் எந்த கடவுளும் உனக்கு உதவ மாட்டான் என்று சொன்னார். ஆகவே உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், கடின உழைப்புக்கு தயாராக இருக்கணும், பிறகு ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் இங்கே இருந்தபடி பார்க்குறேன், என்னை மட்டுமே பார்த்து நான் சொல்லுவதை எல்லாம் உள்வாங்கி கொண்டு கவனமாக கேட்பவர்களையும் பார்க்கின்றேன், கொஞ்சம் என்னையும் பார்க்கறது, யாரோ வர்றாங்களே அங்கே கொஞ்சம் பார்க்கறது, இன்னும் சிலர் என்னை பார்க்கவே தொடங்கலை. என்னை முழுமையாக பார்த்து கொண்டு நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு உள்வாங்கி கொண்டு இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க. பொய்யோ நெசமோ கையை தூக்குங்க ஐயா, ஃபோட்டோ எடுக்கணுமில்ல. இப்போ சான்சலருக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, இத்தனை நாளாக நம்மளுக்கு நம்ம குழந்தைகளை பற்றி நமக்கே தெரியலையே, எப்போ இப்படி மாறினாங்கன்னு அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் வேந்தருக்கு ஒன்று சொல்லுவேன், நீங்கள் கனவு காணுகின்ற வெள்ளூர், நீங்கள் கனவு காணுகின்ற இந்தியா உங்கள் காலத்திலேயே நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் என்ற உத்தரவாதத்தை நான் தருகின்றேன். இப்போ பொதுவாக இப்படி வாழ்க்கையில் ஒருத்தர் ஜெயிச்சு வந்து பெரிய சரித்திரம் படைத்தா பொதுவாக என்ன சொல்லுவேன்? ஒன்றும் இல்லை சார், அவருக்கு நேரம் ஒத்துடுது. இப்போ நானே சொல்லுவேன், அவருக்கு நேரம் ஒத்துடுது. இல்லை, இந்த நாள் நேர நட்சத்திரத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர் உங்கள் வேந்தர். அந்த வேந்தருடைய பின்னணி எனக்கு தெரியும். அவர் கோயிலுக்கு போக மாட்டார், ஆனால் விஐடியை ஒரு அறிவு திருக்கோயிலாக ஆக்கிவிட்டார். பத்தான வேணும், அந்த கோயிலை விட இந்த அறிவு திருக்கோயில் தானே இனி எதிர்காலம். ஏன்னா நாம் இருப்பது ஒரு அறிவு யுகம்.
ஆகவே நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல ஒரு கனவு இருக்கணும், உங்கள் மீது நம்பிக்கை இருக்கணும், கடின உழைப்புக்கு தயாராக இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். எதை ஒன்றை சிந்திக்கும் பொழுது பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். எதிர்மறை சிந்தனைகள் கூடாது. நிச்சயமாக என்னால் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு பாசிட்டிவ் இருக்கணும். இப்போ இவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கார் வாழ்க்கையில். விளையாட்டு மாதிரி ஒரு 2 கட்டடத்தில் ஆரம்பித்த ஒரு காரியம் இன்று 4 கேம்பஸ், இப்போ 5வது கேம்பஸ் உருவாயிட்டு இருக்கு. இந்த ரேட்டில் போனால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக ஒரு காலத்தில் விஐடி வருவது உறுதி என்பதை நீங்கள் நம்பலாம். ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த அறக்கட்டளைக்காரருக்கு உள்ளபடிக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? பெரிய கனவை வைத்து கடுமையாக உழைத்து ஃபோக்கஸ்டாக இருந்து மிகப்பெரிய சாதனைகளை புரிந்து ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அறக்கட்டளைக்காரர் நீங்கள் வந்து சொல்லணும், நீங்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தொகையை வைத்து நாங்கள் படித்து இன்று வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றோம் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் அதை விட இவங்களுக்கு சந்தோஷம் தரப்போகிறது வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நான் மணி பார்க்காம விட்டுட்டேன். முடிஞ்சுதா முடியலையா? முடிஞ்சுது. ஸோ ரொம்ப பேசக்கூடாது. மொத்தத்தில் எல்லா வளங்களும் இந்தியாவுக்கு ஏராளம் இருக்கிறது. மனித வளம், இயற்கை வளம், கலாச்சார பலம், இந்த 3ம் இருந்தும் இன்னும் கூடுதலாக இந்தியா சாதித்திருக்க முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி ரொம்ப சாதிச்சிருக்கிறோம். இன்று உலகத்தின் பார்வை இந்தியாவின் பக்கம் இருக்கிறது. நம்புங்கள். இந்த G20 மகாநாடு டெல்லியில் நடந்தது இல்லையா? அப்பொழுது உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? இந்தியா இஸ் கோயிங் டு பி எ பவர் டு ரெக்கன் வித் இன் ஏஷியான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இன்று நாம் உயர்ந்து கொண்டிருந்தோம். இருந்தாலும் இன்னும் கூடுதலாக சாதிச்சிருக்க முடியாதா? சாதிச்சிருக்க முடியும். எப்படி? ஏன் முடியாமல் போச்சு? எனக்கென்று ஒரு கனவு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்குன்னு ஒரு கனவு இருக்குதானா? அதுதான் இல்லை. எனக்கு ஒரு கனவு இருக்குது, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும், இதாகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குது. ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்காக ஒரு கனவு இருக்குதானா? இல்லை. அது இல்லாத வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாற்றம் வராது. நாங்கள்லாம் அந்த காலத்து ஆளுங்க. நான் மகாத்மா காந்தியின் தாக்கம் பெற்றவன். சுதந்திர போராட்டம் என்பது நீங்கள் நினைப்பது போல் மகாத்மா காந்தி வந்து தான் தொடங்கினார் அல்ல. மகாத்மா காந்திக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திர போராட்டம் தொடங்கிவிட்டது. ஆனால் அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறவில்லை. மகாத்மா காந்தியடிகள் வந்த பிறகுதான் அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியது. அதெல்லாம் விரிவாக சொல்ல நேரம் இல்லை. இப்பொழுது நேஷன் பில்டிங் ப்ராசஸ் ஹேஸ் டு பிகம் அ சோஷியல் இஷ்யூ. இந்தியாவை உயர்த்த வேண்டும் என்று டெல்லியில் கொஞ்சம் பேர் முடிவு பண்ண நடக்காது. ஒவ்வொரு இந்தியனுடைய கனவாக அது இருக்க வேண்டும். இப்போ முடிக்கும் பொழுது ஒன்றை சொல்லுகின்றேன். நான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவன். அதற்கு பெயர் பாரதிய வித்யா பவன். அந்த அமைப்பில் எங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் ஒன்று எழுதியிருப்போம், எம்பவர் த யூத் டு என்ரிச் த நேஷன். சொல்லுங்கள் சார். உங்கள் வெள்ளூர் எப்படி இருக்குது பாருங்க. இவங்களுக்கா இங்கிலீஷ் தெரியாது? இன்னொருக்கா சொல்லுங்க. This is amazing. I have not seen this in Coimbatore. I am seeing it only in Vellore. Give a hand for that. Empower the youth to enrich the nation. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு இளைஞனும் இவர்கள் வழங்குகின்ற தரவான கல்வியின் மூலமாக நீங்கள் உங்களை உயர்த்தி கொண்டு பிறகு உங்கள் உயர்வுக்காக இருந்த சமுதாயத்தை நீங்கள் உங்கள் உயர்வை கொண்டு நீங்கள் உயர்த்த வேண்டும். கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக போச்சோ? இன்னொருக்கா சொல்கிற கேளுங்க. தரமான கல்வியின் மூலம் நீங்கள் முதலில் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். பிறகு உங்களுக்கு வந்த உயர்வை கொண்டு உங்கள் உயர்வுக்கு காரணமாக இருந்த சமுதாயத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும். அதுதான் எம்பவரிங் யுவர் செல்ஃப் டு என்ரிச் த நேஷன். வெறும் நீங்கள் உங்களை எம்பவர் பண்ணிட்டு நீங்கள் அமெரிக்காவில் ஓடி போய் காணாமல் போயிட்டு இந்தியாவுக்காக போகிறது ஒன்றும் இல்லை. இந்த தேசத்திலேயே இருக்கணும்.
கஷ்டமோ நஷ்டமோ என்னை உயர்த்தி இந்த தேசத்தை நான் உயர்த்துவேன் என்கின்ற ஒரு முடிவை நீங்கள் எப்பொழுது எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே தான் இந்தியா ஒரு வல்லரசாகும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்துல் கலாம் அவர்களை உலகமெல்லாம் கூப்பிட்டுது, எங்கள் நாட்டுக்கு வாங்க, எங்கள் நாட்டுக்கு வாங்க, எவ்வளவோ தர்றேன்னு சொல்லிச்சு. ஆனால் இன்னொரு டேர்ம் குடியரசுத் தலைவராக இருங்கள்னு சொன்னாங்க, அதுவும் வேண்டாம்னு சொல்லி போட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஆசிரியராக வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்வியின் மூலமாக மட்டுமே தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர் நம்பினார். ஆகவே தான் அத்தனையும் சாத்தியப்பட்டது. இறுதியாக ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளணும். நான் சொல்கிறத கூடவே சொல்கிறீங்களா? மாணவர்கள் மட்டும், பெரியவங்களை தொந்தரவு இல்லை, மாணவிகள் மட்டும். இந்தியா இஸ் a great nation. I am proud to be an Indian. There is no nation equal to India. I shall serve the nation with distinction and sacrifice everything for the well-being of the nation. Jai Hind. இது ஒரு சத்தமா? டெல்லிக்கு கேட்கணும் ஐயா, எல்லாம் இழந்துருச்சுன்னு ஒருக்கா சொல்லுங்க. நான் சொன்னதை பூரா சொல்லுங்க பார்ப்போம். சொன்னதை பூரா சொன்னால் வேந்தர் இப்போவே கூப்பிட்டு பட்டத்தையும் தந்து அனுப்பிச்சிருவார். ஊக்கத்தொகை மட்டுமல்ல. இந்தியா இஸ் அ கிரேட் நேஷன். There is no nation equal to India. I am proud to be an Indian, and I shall serve the nation with distinction and sacrifice everything for the well-being of the nation. Jai Hind. Thank you all. Thank you very much. எங்களுடைய பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளும் வண்ணம் உங்கள் சார்பாகவும் ஒரு பொன்னாடையை வழங்கி என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். மிக அருமையானதொரு சிறப்புரை வழங்கி சிறப்பு செய்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் டாக்டர் PK கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு. மாணவர்களை மேடைக்கு அழைக்க வருகிறார் திட்ட உதவி இயக்குனர் திரு சுந்தர்ராஜ் அவர்கள். இன்றைக்கு உதவித்தொகை வாங்க இருக்கும் மொத்த மாணவர்கள் 1142. தற்போது மேடையில் 60 மாணவர்களுக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்க இருக்கிறோம். வாங்க 5 பேர் வாங்க. இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 5 பேர். வாங்க 5 பேர் வாங்க. 5 பேர் இங்க பாருமா, கொஞ்சம் பேக் வா.
அணைக்கட்டு ஒன்றியம் தர்ஷினி. அணைக்கட்டு ஒன்றியம் சானியா. அணைக்கட்டு ஒன்றியம் கீர்த்திகா. குடியாத்தம் ஒன்றியம் ஜெகதீஷ். குடியாத்தம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.